அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நுழைப்புலம் இணைய கலந்துரையாடல் 2வதுல இது 13வது நிகழ்வு. இன்றைய நிகழ்வு ஒரு மிகச்சிறந்த ஒரு நூலை பற்றி, ஒரு கவிதை நூலை பற்றி பேச இருக்கோம். ஆ இயல்பாவே கவிதை அப்படிங்கிறது, கட்டுரை, கதை எல்லாத்தையுமே வந்து பக்கம் பக்கமா குடுக்குற விஷயத்த 3 வரிகள்லயோ, 4 வரியிலயோ மிகச் சிறப்பா குடுக்க வேண்டிய கவிதைக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு. அப்படி ஒரு சிறப்பான நூலை தான் இன்னைக்கு அறிமுகம் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி இன்று சமீபத்தில் மறைந்த ஒரு மிகப்பெரிய இலக்கிய உலகத்தின் ஆளுமை அவருக்கான அஞ்சலிய நம்ம நுழைப்புலம் வழியா செலுத்திடலாம். எழுத்தாளர் நாரும்புநாதன் சமீபத்துல மறைந்தார். அவரு தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர் எழுத்தாளர் சங்கத்தின் மாநில குழு உறுப்பினர், செயலாளரா இருந்திருக்காரு. 1960ல திருநெல்வேலி மாவட்டத்தோட கழுகுமலையில் பிறந்தவர். இவருக்கு இயல்பாவே பார்த்தீங்க அப்படின்னா, வாசிப்பு வந்தது அப்படின்னா, அவங்க அப்பா தமிழாசிரியர். அதனால இயல்பாவே இவருக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து வாசிப்பு பழக்கம் ரொம்பவே இருந்தது. புத்தகங்களோடயே தான் நெருங்கி பழகிட்டு இருந்தாரு. அதுக்கேத்த மாரி அவருடைய பள்ளி தோழர்கள் உதயசங்கர், அப்பனசாமி, மாரீசன், சாரதி இவங்களுடன் சேர்ந்து இவங்க நெறைய புத்தகங்கள படிச்சு விவாதம் பண்ணிட்டே இருப்பாங்க. இவர் வந்து எப்போ அப்ப கோவில்பட்டியில பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய இலக்கிய ஆளுமைகளோட இவங்களுடைய இரவு பார்த்தீங்கன்னா, இலக்கிய விவாதங்கள் தான் நெறைய நடைபெறுமாம். ஆ இன்னைக்கு அவங்க எல்லாருமே மிகப்பெரிய நிலைமையில இருக்காங்க. அந்த புத்தகங்களை வாசித்து விவாதித்தவர்கள். இவங்க வந்து எப்ப இவங்களுடைய அணிக்கூட தமிழ்ச்செல்வன் அவர்கள் சேர்ந்தாங்களோ, ரொம்ப வீறு கொண்டு அதுக்கப்புறம் செயல்பட ஆரம்பிச்சாங்க. தர்ஷனா, சிருஷ்டி அப்படிங்கிற நாடக்குழுக்கள் மூலமா தமிழகம் எங்கும் இருந்து ஒரு விழிப்புணர்வு நாடகங்கள ஏற்படுத்திட்டே இருந்தாங்க. இவர் நெறைய புத்தகங்கள எழுதியிருக்காரு. ஆ யானை சொப்பனம் முகநூல்ல எழுதின அந்த நினைவுகளை எல்லாம் தொகுத்து யானை சொப்பனம், கனவில் உதிர்ந்த பூ, ஜமீலாவை அறிமுகப்படுத்தவன் இது மாரி நூல்களை எல்லாம் எழுதினாரு. இவருடைய நூல்கள்ல மரத்துப் போன சொற்கள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சிறுகதை தொகுப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியை பற்றியான ஒரு என்சைக்ளோபீடியா அப்படின்னே சொல்லலாம். அத பற்றி என்ன விவரம் வேணுமானாலும் மாவட்ட ஆட்சியர் கூட நார்மநாதன் அவர்கள தான் தொடர்பு கொண்டு கேட்பாராம். அதை வந்து திருநெல்வேலி நிலம், நீர், மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகமா வெளியிட்டு சந்தியா பதிப்பகம் மூலமா எல்லா புத்தக கண்காட்சியிலும் அதிகம் வித்திட்ட புத்தகம் அதுதான். நம்மளுடைய நம்ம சுவடு இணையதழ் நடத்தும் பொழுது நமக்கும் நிறைய கட்டுரைகள் கொடுத்திருக்காரு. அதையெல்லாம் தான் வந்து வேணுவன மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பாக வெளியிட்டிருந்தாரு. இறுதியா இப்ப குழந்தைகளுக்கும் கூட அவரு எழுத ஆரம்பிச்சு பிரேமாவின் புத்தகங்கள் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டிருந்தாரு. அவரு இலையுதிர்ந்த பூ அப்படிங்கிற கதையில சொல்லுவாரு, ஒரு மனிதன் நல்ல கெதியா இருக்கும்போதே எழுதணும்னு நினைக்கிற எல்லாத்தையுமே எழுதி தீர்த்தரணும். அதுக்கப்புறம் முடியாமயே போயிடும் அப்படின்னு சொன்னது அவருக்கும் மிக பொருத்தமாவே மாறிருச்சு. சமீபத்துல படித்துறை ஆட்சி அப்படிங்கிற ஒரு நாவலும், ஒரு சிறுகதையும் இறக்கறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி கூட எழுதி அத முதல் வாசகியா வாசிச்சேன் அப்படிங்கிறதும், ஆ என்ன சொல்றது தெரியல. மிக ஒரு அற்புதமான ஆளுமை. தமிழகத்துல இருக்கக்கூடிய இலக்கிய உலகத்துல இருக்க எல்லாருக்குமே வந்து மிக நெருங்கிய நண்பரும் கூட. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமைக்கு நாம எல்லாரும் ஒரு 2 நிமிடம் ஒரு மௌன அஞ்சலி செலுத்திட்டு, நிகழ்வை தொடரலாம். நிகழ்வை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு கவிதை தொகுப்ப பத்தி தான் இன்னைக்கு வந்து பேசப் போறோம். இன்னைக்கு பேசப் போற கவிதை தொகுப்பு நகர மிட்டாய். உண்மையிலே ஆசிரியருடைய பெயர நான் வந்து முதல்ல நல்லுப்பிரியா வெங்கடேஷன் சொல்லும்போது, நான் ஒரு பெண் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அப்புறம் பார்த்தா, தன்னுடைய மனைவியுடைய பெயர்ல, புனை பெயர்ல எழுதிட்டு இருக்காரு அப்படிங்கிற பேரும் சொன்னாரு. ஆ ரொம்ப சில கவிதைகள் முகநூல்ல இந்த நூலுக்கான விமர்சனம் படிக்கும்போது, ஆ பெண்களோட வலியை கூட இவர் ஒரு மாறுபட்ட கோணத்துல அணுகி எழுதியிருக்கிறதா சில கவிதைகள படிச்சேன். ஆ அந்த கவிதை தொகுப்பை இன்னைக்கு பேசப் போறவங்க, ரத்திகா பவளமல்லி. முகநூல்ல நண்பர் கிடையாது. ஆனா இவங்களுடைய கமெண்ட் நெறைய படிச்சிருக்கேன்.
இவங்க ஒரு மிகச்சிறந்த கவிஞரும் கூட. இவர் ஒரு பள்ளி ஆசிரியை, விருப்ப ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். சின்ன வயசுல இருந்தே இலக்கியத்தின் மேல ஆர்வம். அதனாலதான் இவங்க 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கும் போதே ஆசிரியர்களோட துணையுடைய கோகுலத்தில் இவங்க கவிதைகள் 2 வெளிவந்திருக்கு. 8ஆம் வகுப்பு படிக்கையில குமுதத்துல 8வதுல பாத்தீங்கன்னா ஒரு 12, 13 வயசுலயே சிறுகதை எழுதி குமுதத்துல வெளிவந்திருக்கு. 80ஓட காலகட்டங்கள்ல தினமலர்ல பின்னாடி அட்டை பக்கத்துல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கவிதைகள்ல நிறைய முறை இவர்களுடைய கவிதை இடம்பெற்றிருக்கு. இவர்களுடைய தேய்பிறையின் முதல் நாளிலிருந்து அப்படிங்கிற முதல் கவிதை தொகுப்பு 2009ஆம் ஆண்டு உயிர்மை பதிப்பகம் வழியாக வெளிவந்திருக்கு. திருப்பூர் சக்தி விருது, கல்கி நினைவு விருது நிறைய விருதுகளும் வாங்கியிருக்காங்க. இவங்க தொகுப்பு கட்டுரைகள், தொகுப்பு பாடநூல்கள், கல்கி, விகடன், உயிரெழுத்து, கல்வெட்டுன்னு பல இதழ்கள்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சாகித்ய அகாடமி சார்ந்து போயட்ஸ் மீட் வச்சா கண்டிப்பாக கவிதை சார்ந்த வாசிப்புல இவங்க கட்டாயம் இருப்பாங்க. கலைஞருடைய 90வது பிறந்த நாள் நிகழ்ச்சியில கவிதை வாசிக்க தேர்வு செய்யப்பட்ட ஒரு சிறந்த ஆளுமை. காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தை ரத்திகா பவளமல்லியின் படைப்புலகம் அப்படின்னு ஒரு தனி தொகுப்பையே வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர்கள் எழுத்தாளர் சங்கத்தின் மாநில குழு உறுப்பினர்களாக இருக்காங்க. இப்படி நீண்ட ஒரு ப்ரொஃபைல வச்சிருக்காங்க. மிகச்சிறந்த கவிஞரும் கூட. இவங்க ஒரு அற்புதமான கவிதை நூலை பற்றி இன்னைக்கு பேச இருக்காங்க. தோழர் ரத்திகா பவளமல்லி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேடம் நீங்க பேசுறது. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி இணைய வழியில் பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கூட சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை யாராவது 6 மணிக்கு எழுந்திருப்பாங்களா அப்படின்னு. ஆனா நான் 4:30க்கே எழுந்திருச்சுட்டேன். எப்படி சொல்றது அப்படின்னாக்கா, ஒரு இலக்கியம் சார்ந்த பேச்சுகளை இந்த மாதிரி அதிகாலை பொழுதில் கேட்கும் பொழுது இன்னும் வெளியில ஒரு டீ குடிச்சிட்டோ அல்லது ஒரு சாலை வழியாக சென்று கொண்டோ பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இன்னும் அதிகமா ரொம்ப பிரமாதமா இருக்கும் இந்த நிகழ்வு. ஆனா நம்ம ஒரு இணைய வழியில் நடத்தும் பொழுது அது இன்னும் கூட இத்தனை பேர் எழுந்திருச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு இந்த மார்கழி மாதத்துல காலையில திருப்பாவை போடுவாங்க இல்லையா, திருப்பாவை பாடல்கள், அந்த நினைவுகள் பின்னால தம்பூரா மாதிரி இசைக்க நான் இந்த நிகழ்ச்சியில் பேசுவதாக ஒரு கற்பனை செய்து கொள்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் நுழைப்புலத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும் அப்படின்னாக்கா, நல்லுவார் லிங்கம் அவர் எனக்கு எஸ்தர் தான் அறிமுகப்படுத்தினாங்க. எனக்கு அதுக்கு முன்னால வரைக்கும் அவர் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் படிச்சு பார்க்கும் பொழுது அவர் பண்ணிட்டு வர்ற அந்த வேலைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பான வேலை. நாற்கரம் பதிப்பகம் மிகச்சிறந்த நூல்களை எல்லாம் வெளியிட்டு கொண்டிருக்கிறது. சொல்ல போனாக்கா தோப்பாவின் 17 நூல்களை அவங்க 2 பாகங்களாக வெளியிட்டு இருப்பது, அசோக்குமார் அவர்களுடைய திருமுடிக்காரி, வல்வில் ஓரி, அப்புறம் எஸ்தருடைய நிர்பயா, செஞ்சுடர் தமிழ் ஒளி, இப்போ வெங்கடேசனுடைய பிரியா வெங்கடேசனுடைய புத்தகங்கள், அது இல்லாம மாசே லோகநாதன் அவர்களுடைய வகுள தேசம், இப்படி வகுள தேசம் இல்ல தாமுய காசாவுடைய என்னுடைய அமைப்பை சார்ந்த தோழர்களுடைய பல நூல்கள் நாற்கரம் பதிப்பகத்தின் வழியாக வெளிவந்திருக்கிறது என்பதை அறிகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் கிடையாது, அவர் ஒரு அறக்கட்டளை அமைத்து அதுல எழுத்தாளர்களுக்கு விருது கொடுப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய விருது. அது சொக்கா சொக்கா அப்படின்னு சொன்ன மாதிரி 25,000 அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு பெரிய விருது. அது 10,000, அப்புறம் 25,000, 15,000, 10,000 அப்படிங்கிற அந்த விருதுகள் எல்லாம் அந்த மதிப்புறு விருதுகள், அந்த விருதுகள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது. அவங்களுடைய தந்தையார் நினைவாக அப்படின்னு சொல்லி நான் முகநூல் வழியாகத்தான் எல்லாமே படிச்சேன் நானு. இப்படி பல அது இல்லாம சிற்றுளி அப்படிங்கிற ஒரு காலாண்டிதழ், இதுவும் அவர் நடத்திட்டு வர்றாரு. ஒரு மனிதர் இப்படி வேக வேகமா பயணிக்கக்கூடிய ஒரு பதிப்பகம் விருதுகள் வாங்க வச்சிருக்கிறது, காலாண்டிதழ் இப்படின்னு பயணிக்கும் அந்த பயணத்தை பார்க்கும் பொழுது எனக்கு என்னுடைய இளமை பருவம் ஞாபகம் வருது. என்னுடைய அப்பா புத்தக கடை வைத்திருந்தார்.
அந்த புத்தக கடையில வந்து காலையில நான் போகும் பொழுது பேருந்து நிலையத்துல வந்து அந்த புத்தக கடை வைத்திருந்ததுனால ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு புத்தகம் வரும். அப்பா ரொம்ப பிஸியா இருப்பாரு. அந்த புத்தகங்களை அடுக்கி வைப்பது, அதை வந்து அந்த கயித்துல வந்து மாற்றுறது, அதுக்கப்புறம் இடையில வரக்கூடிய ஆட்களுக்கு வந்து புத்தகங்களை வழங்குவது அப்படிங்கிற அந்த காலையில நான் வந்து 6 மணிக்கு என்னுடைய அப்பா கடையில எல்லாம் போனேன்னா அந்த அந்த சுறுசுறுப்பை வந்து நான் ரொம்ப ரசிப்பேன். நான் அவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பாரு அப்பா. அந்த நினைவு வந்து எனக்கு நாற்கரம் பதிப்பகம் நல்லூர் லிங்கத்தை பார்க்கும் பொழுது வருகிறது. மிக்க நன்றி. அப்புறம் லார்க் பாஸ்கரன், ஏன்னா நம்ம பேசிக்கிட்டே போகும் பொழுது கவிதைக்குள்ளர நுழைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுக்குள்ளரையே தான் நம்ம புழங்கிட்டு இருப்போம். நன்றி சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல முடியாம போயிடும். அதனால நான் முதல்லயே வந்து லார்க் பாஸ்கரனை எடுத்துக்கிறேன். மிக சிறந்த ஒரு அட்டை படம் இது. ரொம்ப அவரு வந்து நிறைய நிறைய படங்களை வந்து அவர் வந்து நிறைய அவருடைய அட்டைப்படங்கள் நிறைய நான் பார்த்திருக்கிறேன். நான் ரொம்ப அழகா வந்து அவருக்குள்ளர இருக்கக்கூடிய அந்த கலை ஆர்வத்தை நிறைய அம்பிகா குமரனுடைய புத்தகங்களையும் தொடர்ந்து அவர் வந்து அந்த அட்டைப்படத்தை வடிவமைத்துக் கொண்டு வருகிறார். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப கவிதை அப்படிங்கிறத வந்து நம்ம விதிக்குள்ளர போகலாம். கவிதை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா நான் சொல்லுவேன், நானு ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து கேட்டா மக்கள் கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்படியே அடுக்கிட்டே போவாங்க. ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்க எல்லாம் அடுக்கிக்கிட்டே போவாங்க. அதே மாதிரிதான் ஒரு கவிதை எப்படி இருக்கணும்னு கேட்டா அதுக்கும் வந்து பல படிகள் இருக்கு. நாம அதை வந்து ஒரு வரையறைக்குள்ளர இப்படித்தான் கவிதை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ளர கொண்டு வரவே முடியாது. நம்முடைய சங்க இலக்கியங்கள் வந்து மிக தொன்மை வாய்ந்தவை, மிக அடர்த்தியானவை. சங்க இலக்கியங்கள் படிக்கும் பொழுது ரொம்ப பிரமிப்பா இருக்கும். எப்படின்னா முழுமையாக இலக்கணம் அறிந்து, முழுமையாக இலக்கணத்தை அறிந்து அதுலயே நிறைய சித்து வேலையெல்லாம் பண்ணியிருப்பாங்க சங்க இலக்கியங்கள்ல. உதடு ஒட்டிப்பா சொல்றது, உதடு ஒட்டாம சொல்றது, அணிகள் வைத்து சொல்வது, இப்படி நிறைய நிறைய சித்து வேலைகள் எல்லாம் அந்த சங்க இலக்கியங்கள்ல பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் நாம வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்றது, சங்க இலக்கியங்களை படித்த தமிழ் பேராசிரியர்களால் நவீன இலக்கியத்திற்குள் நுழையவே முடியறதில்ல. ஏன்னா அவ்வளவு ரசனை வாய்ந்த இலக்கியங்கள் வந்து அதுல இருக்கு. அதை படிச்சுட்டு நவீன இலக்கியங்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடிவதில்லை. ஆனால் நவீன இலக்கியங்கள் செய்யும் அந்த சித்து வேலைகளை அவங்க படிச்சாதான் வந்து உணர முடியும். அதுல மிக முக்கியமான வேலையை செய்து கொண்டிருப்பது கவிதைகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு கதைகளோ அல்லது நாவல்களோ கட்டுரைகளோ செய்யாத பல மாற்றங்களை சில வரிகளுக்குள் ஒரு வேதியியல் மாற்றம் அதிகமாக நிகழக்கூடிய ஒரு இடமாக வந்து கவிதையை நான் வந்து பார்க்கிறேன். நிறைய கவிதைகள் நாம தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தருடைய கவிதைகள் மட்டுமே கிடையாது. நான் மனுஷ்யபுத்திரனுடைய ரசிகை, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 40 ஆண்டு கால ரசிகை நானு. அநேகமாக அவருடைய முதல் ரசிகையும் நானாகத்தான் இருக்கணும். ஏன்னா அவரோட பக்கத்து வீடு நானு. அவருடைய 17 வயதில் எழுதின கவிதை ஒன்று இன்றைக்கும் எனக்கு அவரு மனுஷ்யபுத்திரன் கவிதைகள் அப்படின்னு சொல்லியே அவரு எழுதியிருக்கார். முதல் தொகுப்பு வந்து மணிமேகலை பிரசுரத்துல வெளியானது. இப்ப கூட சமீபத்துல அந்த வரிகளை சொன்னேன். இன்னைக்கும் வந்து எனக்கு அந்த வரிகள் ஏற்படுத்தக்கூடிய பிரமிப்பு வந்து நீங்கவே நீங்காது. ஒரு 17 வயது இளைஞன் முதல் தொகுப்பில் முதல் கவிதையை வந்து இப்படி தொடங்கி இருப்பாரு. நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். விசிலடிக்கும் வாய்களில் குண்டூசிகளை குத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கதை அந்த இது தொடங்கும். அந்த கவிதை தொடங்கும். கவிதையே வந்து ஒரு கதை மாதிரி இருக்கும். தேவதைகள் தேசத்து இளவரசியே, உன்னை பார்க்கும் போதெல்லாம் தாவரவியல் பேராசிரியர்களை தண்டிக்கவே பிரியப்படுகிறேன். ஏன் தெரியுமா? எங்கள் தெருவில் நந்தவனம் ஒன்று நடமாடிக்கொண்டிருக்கும் செய்தி தெரியாமல் தாவரங்கள் இடம்பெயர்வதில்லை என்று என்னை ஏய்க்க முயல்கிறார்கள் அப்படின்னு தொடங்கும் அந்த கவிதை. அப்படியெல்லாம் வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணை வர்ணிச்சுட்டே போறான். ஒரு கடற்கரையில் அமர்ந்து ஆண் பெண்ணை வர்ணிச்சுட்டே போறான். அந்த காலத்தில் கேஸ் அடுப்பு வந்த புதுசு, எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்த காலம் அது. அது தெரிஞ்சு வெடிச்சுச்சா தெரியாத வெடிச்சுச்சான்னு தெரியாது. ஆனா நிறைய மருமகள்கள் தான் அதுல வந்து நிறைய பேர் இறந்திருக்காங்க.
அப்போ அது தெரிஞ்சு வெடிச்ச மாதிரியான ஒரு ஒரு தோற்றம் வந்து நம்மளால யூகிக்க முடிகிறது. அப்போ அந்த அந்த நேரத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, அப்ப வந்து அந்த காதலி என்ன பண்றா, அவனுடைய வாயை பொத்தி அவன்கிட்ட பேசுறா அந்த கவிதையில. நான் உங்க அம்மா வந்து என்ன வந்து சுடுகரண்டியால சூடு வைப்பாங்க இல்லையா, அந்த சூட்டின் வெப்பத்தை நீ வந்து அதை தடுக்க வேண்டாம், அந்த சூடு வைக்கிறது தடுக்க வேண்டாம், அதன் வெப்பத்தை சற்றேனும் குறைப்பாயா அப்படின்னு அதுல வரும். அப்புறம் உங்க வீடெல்லாம் சேர்ந்து என்னை வெளியே தள்ளி விடும் பொழுது அதை தடுக்க வேண்டாம், நான் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறதுக்கு அந்த பயணச்சீட்டு வாங்குறதுக்கு காசாவது கொடுப்பியா அப்படின்னு சொல்லி இப்படியே வரிசையா அடுக்கிட்டே போவா. ஒரு கணவன் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் எல்லாம் சொல்லி அடுக்கிக்கிட்டே போய் கடைசியா என்ன பண்ணுவா, நாளை நீ மட்டும் வராதே, சற்றே நிஜத்துடன் வா அப்படின்னு சொல்லி அந்த கவிதை முடியும். அவன் தோல் உரிந்த சட்டையானான் அந்த கவிதை முடியும். இப்படி ஒரு 17 வயதில் அவர் எழுதினாரு அப்படின்னு சொன்னாக்கா, எல்லோருக்குள்ளும் அந்த தாகம் இருக்கும். நமக்கு வந்து ஒரு 17 ஒரு 11 வயதுகளிலேயே வந்து நமக்கு தெரிஞ்சு போயிடும் நாம யாரு அப்படிங்கிறது. 11 வயதுகளிலேயே நமக்கு தெரிய துவங்கிவிடும். நாம ஒரு எழுத்தாளரா, நாம ஒரு ஓவியரா, நாம ஒரு சிற்பியா, நாம ஒரு இசைக்கலைஞரா, நாம ஒரு விளையாட்டு வீரரா அப்படிங்கிற எல்லாமே வந்து அந்த 11 வயதுக்குள் தெரிஞ்சு போயிடும். ஆனா அதற்குள்ள நாம நுழைய முடியாத நம்முடைய வாழ்க்கை சிக்கல்கள் நம்ம வேற எங்கெங்கேயோ கொண்டு போய் சேர்க்குது. இதுல வந்து நான் மரபணு பத்தி கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நானு மரபணுக்கள் செய்யும் அந்த செயல்கள் வந்து ரொம்ப அதிவீரியமானவை. அக்கா கவிதைக்குள்ள போயிடலாம்க்கா. ஆமா ஆமா. அந்த அந்த மரபணுக்கள் செய்யும் அந்த வேலைகளால் தான் நாம என்ன பண்றோம்னாக்கா, தொடர்ந்து வந்து இந்த மாதிரி இயங்கி கொண்டு இருக்கிறோம். நமக்கு என்ன வாய்க்கப்பட்டிருக்கிறதோ அதை தான் நம்ம வந்து தொடர்ந்து இயக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இப்படி வந்து நம்ம ஒரு பின்புலம் அப்படிங்கறது ஒரு தெளிவான ஒரு பின்புலத்திற்குள் வரும் பொழுதுதான் நாம வந்து இந்த கவிதைகளை வந்து ரசிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க எங்க நீங்க பார்த்தாலுமே முதல்ல நான் வந்து ஒரு புத்தகம் எடுக்கும் பொழுது நான் முதல்ல என்ன பண்ணுவேன்னா, கவிதைகள் இருக்கிற பக்கத்தை வாசிச்சிருவேன். எனக்கு வந்து கதைகள், நாவல்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து 2வதா நான் வச்சுப்பேன். நான் எங்க பார்த்தாலும், எதை பார்த்தாலும், எந்த புத்தகத்தை பார்த்தாலும் கவிதைகளை வந்து வாசித்து விடுவேன். அந்த நவீன கவிதைகள் நமக்கு வசப்படாவிட்டாலும் கூட அந்த நவீன கவிதை எழுதுபவர்கள், இப்ப அமிர்தம் சூர்யாவாகட்டும், கதிர் பாரதி ஆகட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, வெயில், இசை கற்கள், இவங்க எல்லாமே இருக்க, லிபியா ஆரண்யா, இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே நவீன ஒரு பாதையை தேர்வு செய்து கொண்டு எழுதுபவர்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது எனக்கு பிரியா வெங்கடேசனுடைய இந்த நகரமிட்டாய் அப்படிங்கிற இந்த கவிதை தொகுப்பை வந்து நான் சமீபத்துலதான் வாசிச்சு அதை வந்து எல்லாமே நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அந்த விமர்சனத்தை பூரா அந்த கவிதைகள் இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இது மறுபடியும் ஒரு மீள் நினைவாக திருப்பி கொண்டு வர வேண்டி இருக்கு. வெங்கடேசனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா, அவருடைய கவிதைகள் தொடர்ந்து படிக்கும் பொழுது ஒரே திசையில் அவர் வந்து பயணம் பண்ணல. ஒரே திசையில் வந்து அவர் பயணம் பண்ணல, வெவ்வேறு திசைகள்ல வந்து பயணம் பண்ணியிருக்கிறார். ஒண்ணு வந்து என்ன பண்றாரு, ஒரு கவிதை கொஞ்ச தூரம் நம்மளை கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் கூட்டிட்டு வந்து இடத்துல விட்டுருது. மறுபடியும் இன்னொரு கவிதை என்ன பண்ணுதுன்னா, அடுத்த கவிதையே நம்ம கையை பிடிச்சிட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுது. இப்படி நாம் காணும் எல்லா காட்சிகளின் அல்லது எல்லா வாழ்க்கையின் பல பக்கங்களை வந்து கூட்டிட்டு வர்ற அந்த வேலையை வந்து கவிதைகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு கவிதைக்கும் இன்னொரு கவிதைக்குமான இடைவெளி வந்து நிறையவே இருக்குது. இது நம்ம வந்து கவிதை தொகுப்புல பார்க்க முடியாது. இன்னைக்கு எத்தனை கவிஞர்கள் நீங்க எழுதினாலுமே சரி, அவங்களுடைய கவிதைகளை வந்து நீங்க பார்க்கும் பொழுது ஒரே மாதிரி இருக்கும். 10 கவிதைகள் படித்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அந்த வேலையை வந்து வெங்கடேசன் வந்து செய்யல. இதுல பாத்தீங்கன்னா முதல் கவிதையே வந்து சீட்டுக்கட்டுல தொடங்குறாரு அவர். டிக்ளேர் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய கவிதையை வந்து டிக்ளேர் அப்படின்னு அந்த தலைப்பு வச்சிருக்கிறாரு. இதுல வந்து ஒரு சீட்டுக்கட்டுல என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத வந்து நிறைய பேர் எழுதி நான் பார்த்திருக்கிறேன். 3 வரி மட்டும் இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தன்னிடம் உள்ள தேவையற்றதும் கூட அடுத்தவருக்கு பயன்படக்கூடா கவனத்துடன் தூக்கி எறியப்படுகிறது.
தேவையில்லைன்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவோம். ஆனா அடுத்தவங்களும் அதை அனுபவிக்க கூடாது அப்படிங்கிற மனநிலை வந்து நிறைய பேர்கிட்ட இன்னைக்கு இருக்கு. அந்த மனநிலையை வந்து இங்க வந்து அவரு சொல்றாரு. ஈரோடு சரஸ்வதி அப்புறம் வந்து நயினார் 2 பேருமே வந்து முகநூல்ல இவருடைய கவிதையை பற்றி நல்லாவே எழுதியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நயினார் வந்து அப்படியே எல்லாத்தையுமே தொடர்ந்து நான் முகநூல வந்து நான் பார்க்கும் பொழுது நயினார் வந்து எல்லாமே இந்த கவிதையை முழுக்க படிச்சு இதில் இருக்கக்கூடிய சிறந்த வரிகளை வந்து நிறைய அவர் எழுதி வச்சிருக்காரு. இப்ப அடுத்த கவிதை 2வது கவிதையே என்னன்னா, நிர்வாணமாய் நம் குவளைகளில் குதித்திருந்த குழம்பி ஆடை உடுத்திய பின்பும் தண்டவாளமாய் நீண்டு கொண்டிருந்த நம் உரையாடலின் நீட்சியில் நெடுஞ்சாலையை நெடுக்கில் கடக்கும் சிற்றெரும்பானது மனம். இது நம்ம வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுல வந்து மயூரா ரத்னசாமி அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்தாளர், அவர் வந்து இதே மாதிரி ஒரு கவிதை வந்து எழுதியிருக்கிறார். என்னன்னாக்கா, நெடுஞ்சாலையை கடக்கும் நத்தை அப்படிங்கிற அவருடைய தொகுப்பு. அந்த அந்த பேரை வந்து சொல்லும் பொழுதே நமக்கு மனசுல வந்து அந்த நத்தையை பற்றியான உணர்வு ரொம்ப உணர்வுகரமான ஒரு இது மேலிடும். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு என்ன இதுல அவருடைய கவிதைகள் அப்படின்னாக்கா, பெண்ணாய் இருந்து சில கவிதைகள் எழுதியிருக்கார். மாதுருபாகன் மாதிரி பெண்ணாய் தன்னை நினைத்து கொண்டு. இது வேற யாராவது எந்த எந்த புத்தகங்களிலாவது செய்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் சொல்லுவேன். தன்னை ஒரு பெண்ணாக நினைத்து, இப்ப பிரியா வெங்கடேசன் அப்படின்னு சொன்னா அவங்க சொன்ன மாதிரி நாம என்ன நினைப்போம்னாக்கா பெண் கவிஞர் அப்படின்னு தான் நினைப்போம் நம்ம. ஆனா அவருடைய புகைப்படம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஆண் கவிஞர்னு நினைக்கிறோம் நம்ம. இப்ப கலாபிரியா, ஆங்கரை பைரவி, சுஜாதா இவங்க எல்லாமே அவங்களுடைய அனுபவங்களை சொல்லியிருக்கிறார்கள். பெண் எழுத்தாளர் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பர்சனலா நிறைய காதல் கடிதங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறாங்க. கலாபிரியா எங்கிட்டயே சொல்லியிருக்கிறாரு அவரு. அப்ப அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து பின்னால வந்து அந்த அட்டைப்படத்துல அவருடைய புகைப்படம் போடுறதுனால இது சரி, இது வந்து அவர் ஆண் தான் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணாலும், எப்பவுமே பொதுவாவே வந்து கட்டுரை கதைகளை விட கவிதை எழுதும் பொழுது ஒரு ஆண் வந்து அவருடைய மனநிலையிலிருந்தும் பெண் வந்து அவருடைய மனநிலையிலிருந்தும் தான் நம்ம வந்து பாக்குறோம். ஆண் வந்து பெண்ணை பற்றி எழுதும் போது கூட அது வந்து தேர்ட் பர்சனா தான் எழுதுவாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா தானே ஒரு பெண்ணாக இருந்து அந்த எழுதுற மாதிரியான ஒரு கவிதை. இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்ற ஒரு கவிதை. இன்றிலிருந்து எந்த 3 நாளும் அந்த 3 நாள் ஆகலாம். மூடியுறையிட்ட விடாய்கால அணையாடையை செய்தித்தாள் சுற்றி மறைத்து கருப்பு நெகிழியில் முடிச்சிட்டு தோள் பையின் தனியறையில் பத்திரப்படுத்தியபடி மருந்து கடை பணிக்கு செல்கிறேன். எந்தெந்த சுவையிலான ஆணுரை உள்ளதென விவரிக்க சொல்கிறான் என் முதல் வாடிக்கையாளன். இந்த மாதிரி முரண்பட்டதுதான் நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையுமே. அடுத்த கவிதைக்குள்ளர பாத்தீங்கன்னா, நத்தையின் கொம்பு தொடும் கவனத்துடன் என் ஆடைகளையும் உன் ஆடைகளையும் ஸ்பரிசிக்கிறேன். இந்த மாதிரியான அந்த கவிதைகள், அதாவது உடலுறவு பற்றியான கவிதைகள் கொஞ்சம் நிறையவே வந்திருக்கு. இதுல அந்த உடலுறவின் கோணங்கள் வந்து நிறைய அவர் எழுதியிருக்கார். உடலுறவின் ஒவ்வொரு கோணத்தையும் வந்து அவர் படம் பார்த்ததுனால 69ஐயும் எழுதியிருக்காரு அவர் இதுல. அப்ப 69ஐயும் எழுதியிருக்கும் போது நான் நினைச்சுக்கிட்டேன் நானு அந்த படுக்கை அறையின் ஒவ்வொரு கோணங்களையும் விவரிப்பது அப்படிங்கிறது நானும் இது வந்து கவிதைகள்ல வந்து புதுசாதான் நான் படிக்கிறேன். அதெல்லாம் நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் நானு. அடுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உள்ளாடை விளம்பரம் நடுப்பக்கங்கள் என பளபளப்பான படங்களை மனக்கண்ணிலேற்றி ஏதோ ஒன்றில் கண்ணிக்கடிந்த பருவம் கடந்து. இது எல்லாருக்குமே வாய்த்த ஒண்ணு. ஆனா வெளிப்படையாக எழுதக்கூடிய துணிச்சல் வந்து நம்முடைய பிரியா வெங்கடேசனுக்கு இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நமக்குள்ள நிறைய நடந்திருக்கு. இந்த நிகழ்வு வந்து நிறைய நடந்திருக்கு. நம்ம வந்து கண்ணாடியை தலையில வச்சுட்டே தேடி இருப்போம். நான் 4வது படிக்கும் பொழுது வேர் ஆர் மை கிளாஸஸ் சொல்லிட்டு தாத்தா வந்து கண்ணாடியை வந்து கண்ணுல போட்டுட்டே வந்து குழந்தைங்க கிட்ட வந்து கேட்பாரு, வேர் ஆர் மை கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடுவாரு. அப்புறம் தான் குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து, தாத்தா நீங்க வந்து இதை வந்து உங்க கண்ணுல தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் செல்போனை வச்சுக்கிட்டே பலமுறை வந்து செல்ல வந்து தேடி இருக்கிறேன் நான்.
அந்த மாதிரி பர்ஸ், ஜோபிகள், மோதிர இடுக்கு, முன்சீட்டின் துவாரங்கள் என சுற்றிலும் தேடிக்கொண்டிருப்பவனை அத்தனை கண்களும் ஏளன பார்வையால் மொய்த்து கொண்டிருக்க. இந்த வரி என்னன்னா, ஏளன பார்வையால் மொய்த்து கொண்டிருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நாம ஏதாவது ஒண்ணு செஞ்சோம்னா மத்தவங்க இதே பார்வையை பல பயணங்கள்ல பண்ணிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். அவன் காது மடலில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்ததை கண்ட கண்டக்டர் தானே பறித்தெடுத்து புன்னகையுடன் டிக்கடிக்கிறார் அந்த பயணச்சீட்டில். அந்த பயணச்சீட்டை அவரு தேடுற ஒரு முறையை தான் அவர் கவிதையா சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகா இருக்கும் இது. நான் என்பது ஒரு நாடகம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களின் பெரும்பாலான மனிதர்கள் செய்யக்கூடிய ஒன்றுதான் இது. இதை நாம ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நான் என்பது ஒரு நாடகம். உனக்கு பிடித்தவை அறிந்து முன்னரே அவை என் விருப்பத்திற்குரியவை என நம்ப வைக்கப்படுகிறது. சாலையில் கிடந்த பணப்பையை தேடிச் சென்று ஒப்படைக்கிறேன், உரியவரிடம் உனக்கு தெரியும்படி. பெண்ணியவாதி, கலா ரசிகர், உளவியலும் மீத்தேனும் அத்துப்படி என பேசத் தொடங்கி காரியம் முடியும் வரை காய் நகர்த்தல்கள். எல்லாம் முடிந்த பின் அடுத்த தேடல். இது ரொம்ப ஒரு அழகான ஒரு கவிதை இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, இப்போ 2 பேர் காதலிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அதுல நாம என்ன பண்றோம்னாக்கா, ஒருத்தங்க இப்ப நாம இணைய வழியில் நிறையவே நாம இது கணினி, மொபைல் இதெல்லாமே பயன்படுத்துறதுனால, எனக்கு பிடித்தவர் எவ்வளவு நேரம் ராத்திரியில பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறத என்னால பார்க்க முடியும். அதே மாதிரி நமக்கு நம்மை பிடித்தவர்கள் நாம எவ்வளவு நேரம் ஆன்லைன்ல இருக்கிறோம் அப்படிங்கறத அவங்களால கணிக்க முடியும். இதை வைத்து ஒரு கவிதை எழுத முடியுமா அப்படின்னு சொன்னா எழுத முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. நடுநிசி தாண்டியும் பச்சை புள்ளி தொடர்கையில் உன் மீது கோபம் கொள்கிறேன். பின்னிரவு வரை நீடிக்கும் என் சேட்டைகளை மறைக்க நீ வழக்கமாக உறக்கம் கலைக்கும் நேரத்திற்கு சற்று முன்பு குட் மார்னிங் உனக்கு அனுப்பி என் கடைசி பார்வை நேரத்தை நான் மாற்றுவது போல் நீயும் ஒரு யுக்தியை கொண்டிருப்பாய்தானே. இருவரில் ஒருவர் சாமர்த்தியம் சரியும் வரை அணையாமல் இருக்கும் இந்த கையொதி விளக்கு. இது ஒரு கவிதை. அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி பெண்கள் எழுதின ஒரு கவிதையாக இது நாம ஏற்கனவே பல கவிதைகள், பல பாடல்கள் வழியாக இந்த கவிதைகளை எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பெண் மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற படம், இன்னும் நிறைய படங்கள் பெண்களை பத்தி, அவள் ஒரு தொடர்கதை, இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே சொல்லக்கூடியது ஒரு குடும்பத்துக்காக யாரோ ஒரு பெண் அல்லது ஆண் பலியாகிறார்கள். இதுல ஒரு பெண் பலியாவதை அவரு கவிதையா எழுதியிருக்காரு. தம்பியின் வரவால் அன்னை மடி இழந்து சிரமப்பட்டு கற்ற நீச்சலும் கபடிகளும் பூப்பெய்திய பின் வீணாக அதீத உடல் வளர்ச்சியால் வீட்டில் முடங்கி ரவிக்கை தைத்து சேர்த்த காசும் சகோதரனின் மேற்படிப்புக்கானது. ஒரே தேநீர் தொட்டியில் வந்தாலும் சமையல் அறையில் தண்ணீராய் ஒரே மேநீர் தொட்டியிலிருந்து வந்தாலும் சமையலறை தண்ணீராய் ஆண், கழிவறை குழாய் நீராய் நான். தமக்கையின் காதல் மனம் கசந்ததில் என் காதல் கருவறுப்பு. சவரனுக்கேற்ற மணாளனை எதிர்பார்த்து கரையும் கனவுகளுடன் அங்குமெங்கும் உன்னை தீண்டும் உணர்வுகளுக்கு தூண்டுதலும் வடிகாலுமாய் கைபேசி. அடுத்த வரன் அண்ணன்கள் என்றாலும் ஒதுக்கிக் கொள்வதாய் தீர்மானம். என் ஆலி குழைவு ஏக்கங்கள் குச்சி ஐசில் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை. இது நிறைய இவ்வளவு கவிதைகளை நான் மடிச்சு வச்சிருக்கிறேன். ஒரு கப்பல் செய்யும் முறையை ஒரு எவ்வளவு ஈஸியா ஒரு பெரிய ஒரு குழந்தைகளுக்கு காகித கப்பலுக்கும் அதாவது நிஜ கப்பலுக்கும் வித்தியாசம் தெரியாது.
ஒரு குழந்தைக்கு காகிதத்தில் ஒன்றை செய்து கொடுக்கும் பொழுது ஏற்படும் சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். சதுர காகிதத்தை 4ஆய் மடித்து 3க்கு 1 வெளிமடக்கி பிரித்து முக்கோணத்தின் குவியம் விரிக்கையில் வந்து விடுகிறது கப்பல். எவ்வளவு எளிமையாக வந்து விடுகிறது இந்த கப்பல். இந்த கவிதையை நான் பலமுறை படிச்சு ஆச்சரியப்பட்டேன். ஒரு கப்பலை வந்து ஒரு 4 வரிக்குள்ளர உருவாக்கி விட முடிகிறது நாம குழந்தைகளுக்காக. இந்த ஒரே தேசம் ஒரே பெண் அப்படிங்கிற கவிதையை வந்து நயினார் வந்து அவருடைய முகநூல் பக்கத்துல வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. நான் உன்னை பிளாக் செய்து கொள்ளட்டுமா? இந்த கணினி பயன்பாட்டில் வந்து புழங்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து பிரியா வெங்கடேசன் வந்து கவிதைகள் ஆக்கி இருக்கிறாரு. அதுல வந்து நான் உன்னை பிளாக் செய்து கொள்ளட்டுமா அப்படின்னு இது எங்கிட்டயே நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறாங்க. நிறைய பேரு அதே மாதிரி அவர்கிட்டயும் கேட்டிருப்பாங்க போல இருக்கு. பிளாக் செய்யணும்னு நினைச்சா செஞ்சுட்டு போங்க, அதை வேற கேட்டு செய்யறது அப்படிங்கிறது ஒரு நகைச்சுவைக்குரிய நகை முரண் தான். ஒரு சோக கவிதை சொல்லட்டுமா அப்படிங்கிற ஒரு கவிதை. அதே மாதிரி செல்லா காசு அப்படிங்கிற ஒரு கவிதை. அந்த கவிதைக்குள்ளர வழக்கம் போலவே என் வாதங்கள் அனைத்தும் காஞ்சிபுரம் தாண்டிய 10 ரூபாய் நாணயமானது அப்படிங்கிற ஒரு கவிதை. இந்த நாய் அதாவது என்ன சொல்றது, நாய்கள் வந்து ஒவ்வொருத்தரை பார்க்கும் பொழுதும் ஒரு விதமான ஒலியை வந்து உண்டு பண்ணும். அது நம்ம நிறைய வீடுகள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். இவர் வந்து வாய்மொழி உத்தரவு அப்படிங்கிற ஒரு கவிதையில ரொம்ப அழகா வந்து பிரியா வெங்கடேசன் சொல்லியிருக்கிறாரு. புதியவருக்கு லொள்ளொள் சற்றே பரிச்சயமானவரெனில் மெல்லிய ஒற்றை குறைப்பு வித்தியாச உருவத்திற்கு வவ் தாக்க வந்தால் கோரை விரியும் வன்ம சமிஞ்ஞைகளால் அறியப்பட்ட நீ மீண்ட உணவை தவிர வேறெதையும் ஈந்திடாத என்னிடம் மட்டும் தாவி குதித்து வாளை குழைத்தபடி நாவால் நீவி மியூங் மியூங் என்கிறாய். இது ரொம்ப ஒரு அழகான ஒரு கவிதை இது. அடுத்தது இன்னொரு நகைச்சுவையான ஒரு கவிதை. நிறைய கவிதைகள் இதுல நகைச்சுவையான கவிதைகள் நிறைய வந்திருக்கு. அதை நம்ம வந்து பேசும் பொழுது பார்க்கலாம். நம்ம நகுதலின் பொருட்டு அப்படின்னு ஒரு கவிதை. பெரும்பாலும் வந்து என்னன்னாக்கா கவிதைகளுக்குள்ளர போகும் பொழுது சில வரிகளை மட்டுமே படிச்சு சொல்றது ஒரு விதமான இன்பம் தான். ஒரு கவிதையை அப்படியே நம்ம கொடுக்காம அதோடைய சாராம்சத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது அது இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். ஆனா சில விஷயங்களை வந்து அந்த வரிகளாக படிக்கும் பொழுதுதான் வந்து நமக்கு நல்ல ஒரு அந்த கவிதையை படித்த அந்த தொகுப்பை படித்த மாதிரியான உணர்வுகள் வந்து மேலிடும். நான் வந்து அங்கொன்னும் இங்கொன்னுமா தான் எடுத்து நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் பிரியா வெங்கடேசனுடைய எல்லா கவிதைகளும் எல்லா கோணங்களும் போயிட்டு வருது. நீங்க இப்ப நான் சொன்ன கவிதைகளை வச்சுட்டே நீங்க பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அவர் ஒரு திசையில் பயணம் செய்யவில்லை, எல்லா திசைகளிலும் வந்து பயணம் செய்திருக்கிறார். நான் அகரம் மிட்டாய் அப்படிங்கிற அந்த கவிதை வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. பெரும்பாலும் ஞா அப்படிங்கிற எழுத்து வந்து நிறைய பேருக்கு தெரியாது, உச்சரிப்பே தெரியாது. ஞா அப்படிங்கறதா சொல்லுவாங்க. ஞா அப்படிங்கிற வார்த்தை, அந்த ஞா அப்படிங்கிற அந்த உச்சரிப்பு நிறைய பேத்துக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா தமிழ் பேராசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த ழா லா ழா இந்த உச்சரிப்புகள் எல்லாம் சரியா வரவே வராது. பல பேராசிரியர்களை நான் பார்த்திருக்கிறேன். மற்றவங்கன்னா கூட பரவாயில்ல, ஆனா தமிழ் பேராசிரியர்கள் வந்து அந்த உச்சரிப்பு வராமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல பேராசிரியர்கள் தமிழ் அப்படிங்கிறதே சொல்ல தெரியாது. தமிழ் இல்லைன்னா தமிழ் அப்படிதான் சொல்றாங்க. இந்த உச்சரிப்பு என்பது ஒரு மொழிக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆசிரியர்கள் வந்து எனக்கு சின்ன குழந்தையா இருக்கும் போதே சொல்லி கொடுத்துட்டாங்க. 2ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே வந்து எனக்கான உச்சரிப்பு வந்து ரொம்ப தெளிவா தெரிய தொடங்கியது. இப்போ அந்த மாதிரி தமிழாசிரியர்கள் செய்யறாங்களா என்னன்னு தெரியல. என்னுடைய வகுப்பை பொறுத்தவரையில் நான் எல்லா குழந்தைங்களுக்கும் உச்சரிப்பை வந்து ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பேன். உச்சரிப்புல என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. எந்த இல் சொன்னா என்ன? சில பேர் இந்த மாதிரி அகராதியா பேசுறவங்க உண்டு. ஆனா அதே வந்து பல்ப் அப்படிங்கறத பல்ப் அப்படின்னு சொன்னா ஒத்துப்பாங்களா அவங்க? சொல்லுங்க பாக்கலாம். பல்ப் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பிக்கு பதிலா பி சொன்னா அவ்வளவு கோவம் வருது. அதே மாதிரி வந்து டிக்கு பதிலா டி சொன்னா அவ்வளவு கோவம் வருது. ஜிக்கு பதிலா சி சொன்னா அவ்வளவு கோவம் வருது. அப்போ ஆங்கில உச்சரிப்பை தவறாக உச்சரிக்கும் பொழுது வருகின்ற ஆதங்கமும் கோபமும் தாய்மொழியில நமக்கு வந்து ஏன் வரக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணும். அது சரியா தப்பான்னு தெரியல. அது நீங்க அந்த உரையாடல்கள்ல நீங்க சொல்லுங்க. இப்ப நகுதலின் பொருட்டு அப்படிங்கிற வந்து அந்த கவிதை.
சிறுநீரால் அகரம் எழுதி கொண்டிருந்த குட்டிச்சுவரில் ஒட்டியிருந்த புகை பிடிக்காதீர் எனும் வாசகத்தை படித்த போது இன்னொரு கையில் இருந்த பீடி கட்டில் அகரம் அதிர்ந்து ஆகாரமானது. இதன் உட்பொருளை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். கேட்ட வார்த்தை இதான் அகரமிட்டாய். கேட்ட வார்த்தை அந்த ஙா அப்படிங்கிற அந்த எழுத்தை வைத்து ஒரு கெட்ட வார்த்தையை நம்முடைய சமூகம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. கெட்ட வார்த்தை அப்படிங்கிறத விட என்ன சொல்லுவாங்கன்னா, கேட்ட வார்த்தைகள், குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை பேசுகின்றன அப்படின்னு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால இருந்தே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த கெட்ட வார்த்தையை மிக சாதாரணமாக என்னுடைய பள்ளி குழந்தைகள் கூட என்னன்னாக்கா, 2 குழந்தைங்களுக்கு சண்டை வந்ததுன்னா வந்துருவா. அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுவானா, அந்த வார்த்தையை அப்படியே சொல்லி, அவன் அப்படி சொன்னான், அவ அப்படி சொன்னா அப்படின்னு அந்த வார்த்தைகளை, குழந்தைங்களுக்கு அதோட பொருள் தெரியாது, உட்பொருள் தெரியாது. ஆனா அந்த வார்த்தைகளை அப்படியே சொல்லி என்ன பண்றாங்கன்னா, நம்ம கிட்ட வந்து சொல்லும் பொழுது நாம ஒரு ஆசிரியராக அதை ஜீரணிக்க முடியாமல் கஷ்டப்படுறது. அப்புறம் இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டா, அங்க வர்ற பள்ளிக்கு வரக்கூடிய முதியவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த முதியவர்கள் கூட என்ன பண்றாங்கன்னாக்கா, வரும் பொழுது அந்த தன்னுடைய பேரனை யாராவது அடிச்சுட்டாங்கன்னாக்கா அந்த குழந்தைய கெட்ட வார்த்தை சொல்லி பள்ளி வளாகத்திற்குள்ளேயே திட்டுவது அப்படிங்கிறது அன்றாடம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் நான். இப்ப அந்த கெட்ட வார்த்தையில் தொடங்கும் ஒரு வார்த்தையை தான், அம்மாவை குறிக்கும் ஒரு வார்த்தையை தான் இவர் கங்கர அப்படின்னு இருக்காரு. அப்போ என்னன்னாக்கா, மிட்டாய் அப்படின்னு அது ஏன் பேர் வச்சாருன்னு தெரியல. அது வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த கெட்ட வார்த்தையை சொல்லக்கூடியவர்களுக்கு அது மிட்டாய் மாதிரி தோணுமா அப்படின்னு தெரியல. பெரும்பாலும் ஒரு வார்த்தை கூட வந்து ஆண்களை குறிக்காமல் பெரும்பாலான கெட்ட வார்த்தைகள் பெண்களையே மையப்படுத்தி சொல்லப்படுவது அப்படிங்கிறது சமீபத்திய ஆய்வுகள்ல தான் அவங்க சொல்லிட்டு வராங்க. எல்லா கெட்ட வார்த்தைகளும் பெண்களையே சூழ்ந்து, அதுல அம்மாவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த நகர மிட்டாய் அப்படிங்கிறது. தமிழ்த்தாயின் நெற்றி முழுக்க சுப்ரபாதமாய் நங்கூரமிட்டிருக்கும் அறுசுவை நகரமிட்டாய். தமிழகம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக அவர் அப்படி விவரிக்கிறார். தமிழ்த்தாயின் நெற்றி முழுக்க சுப்ரபாதம் நங்கூரமிட்டிருக்கும் அறுசுவை நகரமிட்டாய். இப்போ இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டோட மேப்ல நெற்றி பகுதி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் 4 மாவட்டம் தாண்டி உச்சரித்தால் உசுருக்கு உத்தரவாதம் இல்லை. வயது பேதமின்றி இன்ப துன்பங்களிலும் கோபதாபங்களிலும் நகர ஒற்று பிசைந்து பரிமாறப்படும் தாய் சொல்லின் ஒற்றை வார்த்தையில் தோற்று போகும் மோனாலிசாவின் நவரசம். இச்சொல்லை முன்னொட்டாய் சேர்க்காமல் வெறுமனே தூக்கி அடிச்சிருவேன் பார்த்துக்க என சுரத்தில்லாமல் சொன்னதில் சென்னைக்கு அந்நியமாகி போனார் மதுரக்கார கேப்டன். இந்த கேப்டனை பத்தியும் 2-3 கவிதைகள் அவர் எழுதியிருக்கிறாரு. நாட்டாமை கவிதைகள், அப்புறம் வந்து இந்த கவிதை, அப்புறம் கேப்டன் இறந்து போன பிறகு ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. இந்த கவிதைகள் எல்லாம் படிக்கும் பொழுது அவர் நிறைய திரைப்படங்கள் பார்ப்பாரு அப்படின்னு. அதே மாதிரி கவுண்டமணியோட ஒரு நகைச்சுவை காட்சி, ரொம்ப நான் ரசிச்ச ஒரு காட்சி வந்து அந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படிங்கிற இது. அதுல வந்து செந்தில் வந்து கவுண்டமணியோட அந்த பெட்ரோமாக்ஸ் லைட்ல இருக்கிற கேண்டில வந்து அப்படியே புடிச்சு பார்த்தோன்னே அது இதாயிரும். அப்போ என்னன்னே இப்படி ஆயிடுச்சு, உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த செந்தில் வந்து கவுண்டமணி கிட்ட சொல்லக்கூடிய அந்த நகைச்சுவை காட்சியையும் வந்து ஒரு கவிதையாக வந்து அவரு பிரியா வெங்கடேஷன் எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு கவிதை. இது என்னுடைய பள்ளியில் கூட நடந்திருக்கிறது. எல்லா சுவர்களும் அழுக்காக கிடக்கும் பள்ளியில் பொது தேர்வின் நுழைவுச் சீட்டுக்கான படம் எடுக்க அழைத்து வரப்பட்ட புகைப்படக்காரர் தூய ஒற்றை நிற பின்புலத்திற்காய் தான் கட்டியிருந்த வேட்டியை தாரை வார்க்க நேர்ந்ததில் ஸ்மைல் பிளீஸ் சொல்லும் வேலை மிச்சமானது. ஸ்மைல் பிளீஸ் சொல்லும் வேலை மிச்சமானது. அதே மாதிரி இன்னொரு கவிதைகள்ல வந்து பாத்தீங்கன்னா, உன் ஆசைகளின் வடிகால் நான் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஒற்றை பனை
நான் நேசிக்கும் ஒற்றை பனை நீ, உன் ஆசைகளின் வடிகால் நான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இது அவருடைய பார்வையில வந்து பார்க்க போனாக்கா இது கொஞ்சம் விமர்சனத்துக்குள்ளாகக்கூடிய பார்வை. ஆனா இது ஒரு பொது பார்வையில் எழுதி இருப்பதால வந்து அவரு தப்பிச்சிட்டாரு. ஏன்னா ஏற்கனவே வந்து கண்ணதாசன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவர் எழுதின பாடல்ல வந்து கணவனின் துணையோடு தானே காமனை வென்றாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரி வரும். அது நிறைய சர்ச்சைக்குள்ளான ஒரு வரியாக அந்த காலத்துல நாங்க பேசிக்கிட்ட வரிகள் அது. கணினிய பத்தி வந்து இப்போ நம்ம ஆன்லைன் மீட்டிங்கை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. நீ பார்க்க நான் பேச, நீ பேச நான் பார்க்க, அவர் பேச நான் உன்னை பார்க்க, இவர் பேச நான் உன்னையே பார்க்க, அவரும் இவரும் பேச நான் உன்னை மட்டுமே ஜூம் பண்ணி பார்க்க. இதெல்லாம் நடக்கும் போல இருக்கு கணினியில வந்து இந்த மாதிரி. நீ பார்க்க நான் பேச, நீ பேச நான் பார்க்க, அவர் பேச நான் உன்னை பார்க்க, இவர் பேச நான் உன்னையே பார்க்க, அவரும் இவரும் பேச நான் உன்னை மட்டுமே ஜூம் பண்ணி பார்க்க, இனிதே சென்று கொண்டிருக்கிறது இணைய வழி சந்திப்பு அப்படிங்கிற ஒரு கவிதை. இன்னொன்னு மேப்ல வந்து இந்த நகர மிட்டாய் மேப் மாதிரியே இன்னொரு மேப் வச்சு சொல்லியிருக்கிறாரு. தென்னகத்தை அண்டி இருந்த வட இந்தியர்கள் சொந்தமாய் தங்களின் சொந்த ஊர் போய் சேர்ந்த பின் அதே அடிமாட்டு விலைக்கு அடிமை தொழிலாளரை எதிர்பார்த்து பெருமுதலாளிகள் இருக்கையில் எப்படி அமர்வதிந்த சிறு முதலாளி இருக்கையில், வேலை தேடி அலைவோரும் வேலைக்கு ஆள் தேடுவோரும் எதிரெதிர் திசையில். இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது. இன்னமும் இது கோகுல்ராஜ் இந்த மாதிரியான இளைஞர்களை வந்து, அதாவது சாதிகளால் கொல்லப்பட்ட அந்த இளைஞர்கள், இன்னமும் உயிர்ப்புடன் இருக்கும் காதலை நீ வீட்டில் சொல்லி இருக்க கூடாது. பித்தம் தலைக்கேறிய என் குடிகார தகப்பன் உன்னை தலைக்கேறிய என் குடிகார தகப்பன் உன்னை அத்தனை ரணத்திற்குள்ளாக்கிவிட்டு தொங்கிய தூக்கில் உன் பாலுணர்வு ஊசலாடி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு கவிதை. அப்புறம் சில சின்ன சின்ன கவிதைகள் எல்லாமே எழுதியிருக்காரு. அது எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது. குறுங்கவிதைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. மொத்தத்துல பிரியா வெங்கடேஷனுடைய எல்லா கவிதைகளையுமே வந்து நீங்க 2 தொகுப்புகள் போட்டிருக்கிறாரு. நகர மிட்டாய் அப்படிங்கிற தொகுப்பு வந்து அவருடைய முதல் தொகுப்பு அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஆனா இது பார்க்கும் பொழுது அது ஒரு முதல் தொகுப்பு மாதிரி எனக்கு தோணல. எனக்கு எப்பவுமே பல பிரபலங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய முதல் தொகுப்பை வந்து ஒளித்து வைத்துக் கொள்வார்கள். அது யாருக்குமே காமிக்க மாட்டாங்க. கவிஞர் மனுஷபுத்திரன் கிட்ட கூட இப்போ பிறந்த நாள் அன்னைக்கு அங்க வந்த ரசிகைகள் வந்து உங்களுடைய முதல் தொகுப்பை காமிங்கன்னும் போது நான் காமிக்க மாட்டேனாரு. இத்தனைக்கும் அவருடைய கவிதைகள் எல்லாமே அதுல பிரமாதமா இருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த கவிதை தொகுப்பு நவீன தளங்களை எல்லாத்தையுமே தொட்டுட்டு வந்திருக்கு. நவீன பார்வையோடு எழுதப்பட்ட ஒரு கவிதை தொகுப்பாக நான் நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, ஒரே திசை நோக்கி செல்லாமல் ஒரு பரந்துபட்ட பார்வை. அது என்ன சொல்றதுன்னா பச்சோந்தி பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சோந்திகள் வந்து 2 கண்களையும் வந்து, ஒரு கண்ணை வந்து இந்த பக்கம் சுழற்றி கொண்டு ஒரு பக்கத்தையும், இன்னொரு கண்ணை சுழற்றி கொண்டு இன்னொரு பக்கத்தையும், ஆக எல்லா பக்கத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கிறது. அந்த மாதிரி எல்லாமே தன்னை சுற்றி நிகழும் எல்லாவற்றையும் கவிதையாக்கி கொள்ளும் அந்த திறமை வந்து பிரியா வெங்கடேஷன் கிட்ட இருக்கு. உணர்வுகள் வந்து இதுல கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இந்த கவிதைகள்ல வந்து உணர்வுகள் அப்படியே கொழுந்து விட்டு எரியக்கூடிய கவிதைகள் இல்லை. ஆனால் ஜனரஞ்சகமான ஒரு பார்வை வந்து இந்த கவிதை தொகுப்புக்குள்ளர இருக்குது. அந்த வகையில் வந்து பிரியா வெங்கடேஷன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதம் தோழர், ரொம்ப ரொம்ப நன்றி. மிக அழகாக கவிதை நூலை பற்றி உங்களுடைய பார்வையை வைத்தீங்க. நீங்க ஒரு கவிஞர் அப்படிங்கிறதுனால ரொம்ப அழகா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பச்சோந்தி பார்வை, அவரு தொட்ட தளங்கள் எல்லா தளங்களையும் தொட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்கு அது கொடுத்த அந்த உபமானம் ரொம்ப அழகா இருந்தது, பச்சோந்தி பார்வை. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னீங்க, சின்ன வயசுல அந்த 10 வயதிலேயே நம்ம என்னவாகணும் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டுறோம் அப்படின்னு.
நம்புறேன். ஏன்னா நான் இன்னைக்கு எழுத்தாளர் அவன் நினைக்கல. அப்ப கதை எழுதி வாடகைக்கு விட்டுட்டு இருப்பேன். ஒரு சின்ன கதை படிச்சா 5 பைசா, பெரிய தொடர்கதை மாதிரி எழுதினா 10 பைசான்னு. அப்பவே விதைக்கப்பட்டது இன்னைக்கு அறுவடை செய்யப்படுங்கிற மாதிரி. நீங்க வச்ச கோணங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுல ஒவ்வொரு இதுல இருக்கக்கூடிய அந்த உச்சமான கவிதைகளை தொட்டு தொட்டு இவர் காதல் எழுதியிருக்காரு, காமம் எழுதியிருக்காரு, ஜாதியை பத்தி எழுதியிருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது ஆன்லைன் யுகம். ஆன்லைன் சொல்லாம நம்ம இருக்கவே முடியாது. நிறைய காதலர்களுக்குள்ள லவ் டுடே படத்துல வந்த மாதிரிதான். 2 பேத்தோட மொபைல மட்டும் மாத்துச்சுன்னா இங்க கட்டாயம் நிறைய பேருக்கு கல்யாணமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்லைன் காட்டும் நேரம் இது. நிறைய பேர் நீ வந்து நைட் 2 மணி வரைக்கும் ஆன்லைன் இருந்தியா, 2 ஹவர்ஸ் பிஃபோர்னு காட்டி இருக்குது. காலையில எழுந்த உடனே அந்த லவர் செக் பண்றது முதல்ல அவன் கடைசியா எந்த நேரத்துல இருந்து போயிருக்கான். அப்போ அதையெல்லாம் கூட இவர் அழகா எழுதியிருக்கிறது. அதை விட ஆன்லைன் மீட்டிங் கவிதை எக்ஸ்ட்ராடினரி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜூம் மீட்டிங் பத்தி, ஜூம் மீட்டிங் கொரோனா காலகட்டத்துல ஆரம்பிக்கும் போது எப்படியெல்லாம் குளறுபடிகள் நடந்தது, நுழைப்புலத்திலேயே கூட சந்திச்சிருக்கோம், நல்லவுக்கு எனக்கு தெரியும். சோ இது மாதிரியான இன்றைய காலகட்ட நவீனத்தை பத்தி கூட எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப அந்த பெண்ணாக இருந்து இவர் எழுதின கவிதை சொன்னீங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு வயதுக்கு வர்ற வரைக்கும் தான் ஒரு பெண்ணுக்கான சந்தோஷம், ஆட்டம், பாட்டம் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்களா அந்த 3 நாள் எப்ப வந்துருமோன்னு ஒரு பயம். அப்ப இன்றிலிருந்து எந்த 3 நாள் கூட அந்த 3 நாளா ஆகலாம். அப்போ ஒரு பெண்ணோட பார்வையில இடக்கரடக்கல் அப்படிங்கிறதுல சொன்ன கவிதையாகட்டும். இன்னொரு கவிதை சொல்லியிருந்தீங்க. நம்ம நாப்கின் வந்து பாத்தீங்க யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு கருப்பு கவர்ல போட்டு சுத்தி, அது ஹேண்ட்பேக்ல உள்ளுக்குள்ள சீக்கிரட்டா ஒரு ஜிப் இருக்கும். அதுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த பெண் கடைக்கு போறா. ஆனா அங்க முதல் வாடிக்கையாளர்களே வந்து கேக்குறான், என்னென்ன பிளேவர்ல காண்டம் வச்சிருக்கீங்கன்னு அவன் கேட்ட கேள்வி. இத ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு வலிக்கும்னு உணர்ந்து பிரியா வெங்கடேசன் அவர்கள் எழுதியிருக்காங்க. மொத்தத்துல நீங்க சொன்ன எல்லா கவிதை, கப்பல் செய்யறது கூட ஒரு குழந்தை கூட அந்த கவிதை தொகுப்புக்குள்ள இருக்காங்க. அதே மாதிரி கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தை பாத்தீங்கன்னா எல்லா சமூகங்கள்லயும் பார்த்தா எனக்கு மிகப்பெரிய கேள்வி எப்பயுமே இருக்கும். ஏன் வந்து அதாவது ஒரு பெண்ணை இழிவுபடுத்தினா அந்த குடும்பத்தையே இழிவுபடுத்தின மாதிரி அப்படிங்கறதுனாலதான் கெட்ட வார்த்தைகள் முழுக்க முழுக்க பெண்ணோட உடம்புக்குள்ளதான் அந்த குடும்ப கௌரவமே வச்சிருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா கெட்ட வார்த்தையும் பெண்ணை மையப்படுத்தி பெண்ணை சொல்லக்கூடிய வார்த்தைகளா இருக்கும். அதை முதற்கொண்டு எல்லாமே எழுதியிருக்காரு போது இந்த பச்சோந்தி பார்வையுள்ள கவிதை வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி உங்களுடைய உரை இருந்தது. அடுத்து இந்த நூலின் ஆசிரியரை ஏற்புரை வழங்க, அதுக்கு முன்னாடி அவரை பற்றியான ஒரு சிறிய அறிமுகம். நீங்க சொன்ன மாதிரி அப்படித்தான் பிரியா வெங்கடேஷன் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு ஒரு பெண் கவிஞர் அப்படின்னு இருக்கும். புகைப்படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஆண் அப்படிங்கிற இது வரும். இவர் ஒரு மிகச்சிறந்த நிறைய வந்து நூல் விமர்சனங்கள், திரைப்பட விமர்சனங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அழகா எழுதி அது நிறைய பிரபலமாயிருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய முதல் சிறுகதையே தினமலர் டிடிஆர் அந்த இதுல பரிசு வாங்கியிருக்கு. இவருடைய மிகச்சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கனையாளி, ஆனந்த விகடன் எல்லா இதழ்கள்லயுமே இவருடைய கவிதைகள் வந்திருக்கு. அலமாரியின் சில பக்கங்கள் அப்படின்னு இவர் வாசித்த புத்தக அனுபவங்களை எல்லாம் ஒரு கட்டுரை தொகுப்பாக போட்டிருக்காரு. மெயினா பாத்தீங்கன்னா ஒரு எழுத்தாளருக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா சுவாரஸ்யமான எழுத்து நடை இருக்கணும், எழுத்து பிழை இருக்கக்கூடாது. இதே ஒரு ஹைலைட்டாவே கொடுத்திருந்தாங்க இவரை பத்தி ப்ரொஃபைல்ல. ஏன்னா ஒரு புத்தகம் எழுதி பதிப்பாளருக்கு இது நல்லாவே தெரியும், எழுதி கொடுத்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க இந்த எடிட்டிங் வேலை பண்றது இருக்கு பாருங்க, எழுத்து பிழை ஏகப்பட்டது இருக்கும். அதையும் மீறி அவங்க கஷ்டப்பட்டு வந்தாலும் கடைசியில் ஏதாவது ஒரு சில பிழைகளோட வரும். அப்ப ஒரு எழுத்தாளருடையது என்ன அப்படின்னா அந்த தமிழ் மொழியை மிக சிறப்பா, நீங்க கேட்டீங்கல்ல ஆங்கிலத்துல உச்சரிக்கும் போது கோபம் வருது தவறா, தமிழ்ல வர்றதில்லை. நம்ம எழுத்தாளரா வர்றவங்க முதல்ல பிழைகள் இல்லாம எழுத கத்துக்கணும் அப்படிங்கறதவே அதுக்காகவே இதை ஹைலைட் சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். சுவாரஸ்யமான எழுத்து நடை. ஒரு படைப்பாளி அப்படிங்கிறவங்க சாதாரண ஒருத்தன் பார்க்கிற பார்வையிலிருந்து வேறுபட்ட கோணத்தில் பார்க்கக்கூடியவன் தான் மிகச்சிறந்த படைப்பாளியாக மாற முடியும். அப்படி தன்னுடைய படைப்புகளில் வேறுபட்ட கோணத்தில் அணுகி மிகச்சிறந்த படைப்பை தந்திருக்கும் பிரியா வெங்கடேசன் அவர்களை ஏற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். சிறு ஆப்ளிகேஷன் ஏற்புரைங்கிறத விட இந்த காலை நேரத்துல இவ்வளவு பேர் வந்திருக்காங்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. நண்பர்களுக்கு நான் சொல்றப்போ எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, என்ன சார் நடுராத்திரில எழுப்புறீங்க, இவ்வளவு காலையில 6:30 மணிக்கெல்லாம் எப்படி சார், அதுவும் சண்டே அதுவும் எப்படி நாங்க வர முடியும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதையும் மீறி இல்ல, நீங்க வந்து பாருங்க இலக்கிய நிகழ்வுல எவ்வளவு பேர் வந்து ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இப்பதான்
பண்ணிக்கோ காரன் கிட்ட நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க. ஸோ நீங்க இது வந்திருக்கிற நண்பர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்றதுக்கான நேரத்தை நான் அவங்களுக்கு விட்டு கொடுக்குறேன். முதல்ல அவங்க கருத்துக்களை சொல்லிட்ட பிறகு வேணா நான் நன்றி உரை மாதிரி சொல்லிட்டேன். பேச நண்பர்கள் பேச விருப்பம். ஓகே தோழர், ஓகே. இந்த நூலை பற்றி வாசித்த நண்பர்கள் எல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமா தோழர் தன்னுடைய நன்றியுரையா, ஏற்புரைன்னு சொல்ல நன்றியுரையா சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாரு. சோ இங்க இருக்கிற தோழர்கள் பெரும்பாலும் பாணர் குரூப்ல இருக்கிறவங்கன்னு நினைக்கிறேன். தோழரும் அந்த குழுவில் இருக்கிறவர் நினைக்கிறேன். நீங்க வாசித்தவர்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. சரமாரியான கேள்விகளையும் நீங்க அவளுக்கு வைக்கலாம். ஏன்னா அவரை பற்றி நன்கு அறிந்தவர்கள் உள்ள இருப்பீங்க. அதுக்கு எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமா கடைசியில எல்லாம் ஆப்பு வைங்க, கடைசியில அதுக்கு ரெடியாகி அவர் பதில் சொல்லுவார். யாரேனும் தோழர்கள் பேச விரும்பினால் அன்மியூட் செய்து கொண்டு இந்த நூலை பற்றி தங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். தோழர்கள் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம், பேச விரும்புறவங்க. இந்த நிகழ்வுல கலந்து கொண்டதுக்கு இந்த இதை விமர்சனம் செய்ய அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல. ஆனா நண்பனை வாழ்த்தணும். அந்த அந்த புக்கு என் கையில இருக்கிறதே நான் பெருமையா கருதுறேன். மேலும் அவருடைய படைப்புகள் விடுற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கதான் வந்திருக்கேன். வாழ்த்துக்கள் நண்பரே. நன்றி தோழர். வேறு யாரும் பேச விரும்பினால் அன்மியூட் செய்து கொள்ளலாம். நீங்களாவே அன்மியூட் பண்ணிக்கலாம், ஆப்ஷன்ஸ் இருக்கு. அனைவருக்கும் வணக்கங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு ஸ்கூல் ஆசிரியரா இருக்கிறேங்கம்மா. என்ன வெங்கடேசன் என்னுடைய பிஎட் பண்ண அப்படி திருச்செந்தூர்ல, அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் எல்லாம் படிச்சுட்டு கலந்துக்கிட்டேன். நான் 1 இயரா அவங்களோட இருக்க அற்புதமான வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நான் நிறைய எழுதுவேன். அதாவது பாடம் சம்பந்தமா அதுல இருக்கிற உச்சரிப்பு, அதுல மிஸ்டேக் எல்லாம் அழகா சொல்லி தருவான். ஆனா ஒரு ஆசிரியர், ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் அந்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்து அதையெல்லாம் வாய்ப்பு சூழல் ஒத்து வர அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு இந்த புத்தகம் நூல் அப்படிங்கிறதுல இவ்வளவு அற்புதமா செய்யறது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. நேத்து இது கலந்துருக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு குறைவா இருந்தது. ஆனா இருந்தாலும் இதை கஷ்டப்பட்டு இன்னைக்கு பார்த்துருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அவரை பத்தி சொல்ற போது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இன்னும் மென்மேலும் அவருடைய கதை, சிறுகதை, நாவல்கள், அது இல்லாம கவிதைகள்லாம் வளரணும். இந்த புத்தகம் நான் கையில வாங்கல, நான் வாங்கி படிக்கணும்னு இருக்கேன். ஆனா மேடம் அம்மா சொன்னது அவங்க எல்லாம் பார்த்து ஒவ்வொன்றையும் அவ்வளவு நுணுக்கமா உள்ள நம்ம பார்க்கும் பார்வை, அந்த பச்சோந்தி பார்வை அப்படிங்கிற மாதிரி நம்ம மேம்போக்கா இப்போ எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறோம். அதை உள்ளூர பார்த்து அதுல இருக்கிற உண்மை விவரங்களை வெளிப்படுத்தக்கூடிய விதம் அற்புதம். இது மென்மேலும் வளரும். வாய்ப்புக்கு மிக்க நன்றிங்கம்மா. வணக்கம். பிரிய வெங்கடேசனுடைய செயல்பாடு இன்னும் மென்மேலும் வளர்ந்து பெரிய ஆசிரியராக, கவிதை ஆசிரியராக, கட்டுரை, நூல் எல்லாம் எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி தோழர், நன்றி. ஒரு ஆசிரியர் கதாசிரியரா, கவிதை ஆசிரியரா மாறி இருக்கீங்க. சிறப்பு. உண்மையிலேயே நல்ல நட்புகளை சம்பாதிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நட்புகள் இந்த காலை பொழுது தூக்கத்தை, சண்டே தூக்கத்தை தியாகம் பண்றது ரொம்ப கஷ்டம். தியாகம் பண்ணிட்டு உங்களுக்காக வந்திருக்காங்க. சோ நண்பருக்காக உங்களுடைய கருத்துரையை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வேற யாராவது இருந்தீங்கன்னா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். வணக்கம். வணக்கம் தோழர். என்னோட பேர் கணேஷ்குமார். நான் ஸ்கூல்ல வெங்கடேஷோட சீனியர். என்னோட ஊர்க்காரன் அவர் ரொம்ப நல்லா அழகா எழுதுவாரு. அதுவும் சுவாரஸ்யமா எழுதக்கூடிய நபர் அவர் எழுதின கவிதைகள்ல சில கவிதைகள் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு சோக கவிதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருப்பார். அதுல என்னன்னா, அப்பாவோட இறுதி ஊர்வலத்திலயும் அவர் ஒரு சிரிப்பு அந்த மாதிரி எழுதியிருப்பாரு. அது ரொம்ப நல்லா இருக்கும். மற்றபடி நானும் சில நேரத்துல கொஞ்சம் கவிதைகள் எழுதுவேன். அதை அவர்கிட்ட கொடுத்து அவர் தான் எனக்கு ப்ரூஃப் பார்ப்பாரு, நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு.
ரொம்ப என்ன சொல்றது, விமர்சகர், நல்ல நண்பர் எனக்கு. நன்றி மேடம். நன்றி. நன்றி தோழர். நன்றி தோழர். வேற யாரும்? வணக்கம் மேடம், கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார், பேசுங்க. நான் இப்போ ஒரு பிரிய வெங்கடேசனுடைய அந்த ஊர் அரசு உயர்நிலைப் பள்ளியுடைய கூடுதல் பொறுப்பு தலைமை ஆசிரியர் நான் இப்போ. ஓகே சார், ஓகே, பேசுங்க. அது என்னன்னா, அங்க வந்த பிறகுதான் தெரியுது என்னுடைய முகநூல் நண்பர்கள் அவருக்கு முகநூல் இருவரும் ஒரே பாதையில் இருக்கிறோன்னு நான் தெரிஞ்சுக்கினேன். இதுல இந்த புத்தகம் ஒரு அருமையான புத்தகம். அதுல ஒரே ஒரு கவிதை மட்டும், அடிமை பெண்ணும் அலுமினிய குண்டானும். அது ரொம்ப முதல்ல பார்க்கும்போது நகைச்சுவா இருந்தது. ஆனா உள்ள போய் பார்க்கும்போது அந்த கம்பேரிசனா எழுதியிருக்காரு. அந்த அலுமினிய குண்டான் மற்றும் இந்த பெண் எப்படி அவங்க கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரி எழுதியிருக்காரு. எல்லா கவிதையிலும் மிக அருமை. தொடர்ந்து அவர் கவிதையில் பயணம் செய்யட்டும். பல புத்தகங்களை படிக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. ஆசை லோகநாதனும் அந்த கவிதையை ரொம்ப குறிப்பிட்டு சொன்னாரு. அந்த ஒரு பாத்திரம் எப்படி நைந்து போற மாதிரி பெண்கள் சமையலறையில எப்படி நைந்து போறாங்க அப்படின்னு சொல்லி. எல்லா கவிதைகளையும் வாசிக்க முடியாதனால நான் இந்த கவிதையை சொல்லல. ஆனா இதுவும் ஒரு மிக முக்கியமான கவிதை தான். ஓகே தோழர், நன்றி. வேறு தோழர்கள் பேச விரும்பினால் பேசலாம். வணக்கம், நான் செய்யாறிலிருந்து பாரதி பேசுறேன். தமிழாசிரியர் நானு. வணக்கம் தோழர், பேசுங்க. பேராசிரியர் கண்ணன் ஐயா தான் அவங்க எனக்கு அந்த புத்தகத்தை கொடுத்தாங்க. அப்புறம் மாலவன் சார் தான் இந்த இணைப்பை எனக்கு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அம்மா புத்தக விமர்சனம் பண்ணாங்க இல்லைங்களா, புத்தக மதிப்பீடு ரொம்ப அழகா பண்ணாங்க. ரத்திகா அம்மா ரொம்ப சிறப்பா இருந்தது. அவங்களுடைய அந்த அணுகுமுறை, புத்தகத்தை வாசிக்கின்ற அந்த அணுகுமுறை ரொம்ப நல்லா இருந்தது. நானும் அவருடைய கவிதையை படிச்சேன், ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னும் நிறைய கவிதைகள் எழுதணும். இன்னொரு கூட்டத்துல அவரை சந்திக்கலான்னு இருக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள் தோழர். நன்றிங்க மேடம், நன்றி. நன்றிங்க தோழர். வேறு தோழர்கள்? கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்க, வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு போறீங்க. அவர் நிறைய கேள்வி கேட்டு கடைசியில அவர் பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா நண்பர் ரொம்ப சாப்பிடுறவர்களை வச்சிருக்கீங்க. எப்ப கவிதை எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு எப்ப தோணுச்சு? உங்களுடைய முதல் கவிதை எந்த வயசுல எழுதுனீங்க? என்ன கவிதை அது அப்படின்னு எனக்கு தெரியணும். எல்லாரோட கேள்விகளும் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லட்டுங்களா? இப்ப சொல்லிருக்கோம். இல்ல, ஆக்சுவலா நான் படிச்சது ஸ்டார்டிங்ல ஒரு 20 வருட வாசிப்பு பழக்கம் இருக்கு. அது வாசிப்புனா ரொம்ப தீவிரமா வாசிப்பேன். ஆனா எழுத ஆரம்பிச்சது கொரோனா காலத்துல தான் ஆரம்பிச்சேன். ஆக்சுவலி ஒரு பெரிய போட்டிக்கு எழுதினேன். நான் ஒரு கவிதையை எழுதி முடிச்சுட்டேன், இமீடியட்டா எழுதி போட்டுட்டேன் அந்த அறிவிப்பை பார்த்த உடனே. அந்த கவிதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கவிதை வந்துச்சு. அழகா எழுதிட்டேன், அது நல்லா இருந்துச்சு. ஆனா போடலான்னு பார்த்தா அது அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு ஆள் ஒரு கவிதை தான் போட முடியும்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, வெங்கடேசன்ற பேர்ல முதல் கவிதை போட்டுட்டேன். அடுத்த கவிதையை பிரியா வெங்கடேசன் சொல்லிட்டு வைஃப் பேர்ல போட்டேன். அப்படி போட்டதுதான் எதேச்சியா அது வின் பண்ணிருச்சு. பரிசு பெற்ற உடனே வேற வழி இல்லை, அப்படியே நின்றுச்சு அதே பேரு. அப்போ கொரோனா காலத்துல கொரோனாவை பத்தி தான் எழுதியிருந்தேன் அந்த கவிதை. அது ஐ திங்க் தினமலர்ல தான் முதல்ல அதை பதிப்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். சிறப்பு. உங்களுக்கு யாருடைய கவிதை நீங்க ரொம்ப விரும்பி படிச்சு இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதணும்னு ஒரு உந்துதல் ஏற்பட்டது? இப்போ என் கவிதைகளையும் என்னுடைய செயற்பாடுகளையும் பார்க்குறவங்க இந்த பதிலை கேட்டால் சிரிப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே நான் வைரமுத்துவோட கவிதைகளை படித்து தான் நான் முத எழுதவே ஆரம்பித்தேன். அதுதான் எனக்கு உந்துதலாக இருந்தது. வாலியும் வைரமுத்துவும் எழுதின புத்தகங்களை படித்து தான் நான் இலக்கியத்துக்குள்ள ஈர்க்கப்பட்டேன். இப்போ பார்க்குறவங்கெல்லாம் எனக்கு பயங்கரமாக ஷாக்கிங்காக, என்னது அப்படியா அப்படின்னு ஒரு மாதிரி என்னை கீழே இறக்கி வச்சு தான் பார்ப்பாங்க. ஆனால் நான் அதுதான் என்னுடைய பேஸ். அங்கேருந்து தான் நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னுடைய அந்த ரசனையை மேம்படுத்திக்கிட்டேன். நன்றி. நன்றிங்க தோழர். நன்றிங்க தோழர், ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. வேறு தோழர்கள்? அனைவருக்கும் வணக்கம். நான் சிவகுமார் பேசுறேங்க.
வணக்கம் தோழர். இந்த நூலுக்கு அறிமுகம் கொடுத்த பொற்குடி அவர்களும் ஒரு சிறப்பான விமர்சனம் கொடுத்த ரத்தியா அவர்களுக்கும் எனது நன்றி. ஆக்சுவலி அதில் குறிப்பாக வந்து இந்த பல்புன்னு சொல்லி இந்த இங்கிலீஷில் வந்து அறிமுகம் கொடுத்தது வித்தியாசப்படுது, அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது. அதே மாதிரி தலைப்பே வந்து ஒரு வித்தியாசமான இருக்கக்கூடிய தலைப்பு இது. ஏன் நான் வெறும் தலைப்புன்னு மட்டும் சொல்லிட்டு போறேன்னா, அந்த உச்சரிக்கும் போது எப்படியும் கண்டிப்பாக தப்பாக சொல்லுவேங்கிற நம்பிக்கையால தான். நாங்கள் வந்து அந்த உச்சரிப்புகளை வந்து சரியாக சொல்லிக் கொடுக்கப்படாத ஆசிரியர்களால் வளர்க்கப்பட்டவங்க. அதனால வந்து நிறைய வித்தியாசம் தெரியாமே தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த தமிழ்னு சொல்ற ஆட்களில் நானும் ஒருவன். அதனாலையும் கூட அது இல்லாமல் அதில் நிறைய அந்த நூலை படித்ததில் வந்து நிறைய கவிதைகள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆனால் இப்போ நான் இருக்கிற இடத்துல வந்து வீட்லேயும் இல்லை, அந்த புத்தகம் கையில் இல்லை, ஞாபகம் வைத்துக்கொள்ளக்கூடிய வயதும் இல்லை. அப்படிங்கிறனால வந்து என்னால் உடனே ரீகால் பண்ண முடியல. ரொம்பவும் சிறப்பாக எழுதியிருந்தாரு. அதில் குறிப்பாக எனக்கு அந்த கப்பல் கவிதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சாதாரண எளிய விஷயத்துலேயும் ஒரு கவிதையை வந்து இப்படி ஒரு அருமையான கவிதையை கொண்டு வர முடியுங்கிறத வந்து காட்டியிருந்தாரு. அதோடைய எழுத்து ஆற்றலுக்கு வந்து இது ஒரு சான்றுன்னு நினைக்கிறேன். அவர் மென்மேலும் தமிழில் வந்து இன்னும் நிறைய எழுத்துக்கள் வந்து குறைவாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஞா, லா இது போன்ற லகர மிட்டாய்களையும் அவர் கொண்டு வர வேண்டும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தோழர், வணக்கம். இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு நுழைப்புலத்தில் ஆரம்பிக்கும் போது பொற்கொடியில் ஆரம்பிச்சீங்க. அதே கன்ஃபியூஷன் உங்களுக்கு 3 வருடமாகி பூங்கொடிக்கும் பொற்கொடிக்கு கன்ஃபியூஷன் ஆயிட்டே இருக்கு அசோக் தோழருக்கு. முதல் முறையா கொஞ்சம் வயதானவர் அப்படிங்கிறத ஒத்துருக்காரு. ரொம்ப நன்றி தோழர். வேறு தோழர்கள் யாராவது பேச விரும்பினால் அன்மியூட் செய்து கொண்டு பேசலாம். வணக்கம். முதல் வேற யாராவது பேசுறீங்களா? என்ன பேசுங்கண்ணா, காசுங்கண்ணா. சரி. வணக்கம். எனக்கு பிரியா வெங்கடேசனை வந்து ஒரு 1.5 ஆண்டு தான் எனக்கு அறிமுகம். நம்ம மீட் அரங்கம் அதுலதான் அவரு முதலா அவரை சந்திச்சோம். நல்லலிங்கம் அவருடைய நட்பு வட்டத்துல இப்படி ஒரு குழு இருக்குது, இப்படி ஒரு நட்பு வட்டம் இருக்குன்னு நான் அந்த மீட் அரங்கத்துலதான் அவரை பார்த்தேன். ஆண்டன் பென்னி, ஒரு சில மருந்து இவங்க எல்லாமே ஒரு அன்னைக்கு ஒரு கலக்கினாங்க. ஒரு அப்பதான் இவங்க மேல என்னுடைய பார்வை வந்து போச்சு. தொடர்ந்து அவரை வந்து நட்பு வட்டத்துல சேர்த்துக்கணுன்றதுல தொடர்ந்து அவரோட பயணிச்சு நட்பு வட்டத்துல சேர்த்தேன். அப்போ இங்க தொடர்ந்து நான் ஒரு பண்ணும்போது ஒரு புத்தகம் ஏற்கனவே நிறைய புத்தகம் போட்டிருப்பாருன்னு தான் நான் நினைச்சிருந்தேன். ஆனா இப்பதான் சமீப காலமா ஒரு வெளியிட்டாரு அப்படின்றது அந்த வெளியீட்டு விழாக்கும் நான் சென்றிருந்தேன். இப்ப என் கையில அந்த புத்தகம் இருக்கு. இந்த புத்தகம் இன்னைக்கு பேசப்பட்டதுன்னு உடனே 2 நாளா எடுத்து ஏதாச்சும் படிச்சிடணும் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கு எனக்கு பாதி புத்தகம் தான் படிக்க முடிஞ்சது. வேற வேலைகள் என்னோட வேலை சுமையில என்னால படிக்க முடியல. இதுல எனக்கு வந்து என்னன்னாக்கா, எனக்கு கவிதைகள்ல வந்து எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா எனக்கு ஆழ்ந்த அதுல சொல்ற கருத்துக்களை வந்து உள்வாங்கி கொள்ள முடியாது. ஏன்னா என்னுடைய கல்வியுடைய அளவுக்குள்ள அவ்வளவுதான். அது இலக்கணத்துக்குள்ள என்னால வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது பண்ணிக்க முடியாது. ஆனா இந்த கவிதைகள் பார்த்தீங்கன்னா ஒரு எளிய முறை எனக்கு எல்லாம் புரியுற மாதிரி தான் இருக்கு. இது மாதிரி எனக்கு புரியுற மாதிரியான கவிதைகள் வந்து என்ன இருக்குது. அது நான் நிறைய கவிதைகள் படிப்பேன். அதுல எனக்கு இந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு இருக்குது. அதுல அவரு என்ன எல்லாரும் கவிதைனாவே காதல் கவிதை, அப்புறம் வந்து கலவைகளை பற்றி இது எல்லாமே எழுதுவாங்க. ஆனா சமூகம் சார்ந்த சில பேர் தான் எழுதுவாங்க. இந்த கவிதை புத்தகத்துல சமூகம் சார்ந்த சில நிறைய கவிதைகள் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அந்த பக்கங்கள் எல்லாம் கையில எடுத்துருந்தா அது எங்கேயோ கையை விட்டு மாறி போச்சு அது. அதனால எனக்கு இப்போ அது எடுத்து இது பண்ண முடியல. ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரு சின்ன ஒரு மனம் அப்படியே கொஞ்சம் நெகிழக்கூடிய ஒரு கவிதை அப்படின்னாக்கா, இந்த தலைப்பு இல்லாம தான் இருக்கு கையில. கையெழுத்து மாற்றாக இந்த ஒரு முறை மட்டும் கைநாட்டை ஏற்றுக்கொள்ள எவ்வளவு கெஞ்சும் நிராகரிக்கப்படுகிறது கோரிக்கை. அம்மாவின் ஓய்வூதியத்தை திரும்ப எடுத்து போகும் தபால்காரனை விரக்தியுடன் பார்க்கிறேன். திருப்பி அரை நாள் கழித்து இருந்திருக்கலாம். அந்த ஒரு கவிதையை வந்து அது கொஞ்சம் நெகிழ்ச்சி. அது இல்லாம அதுக்குள்ள வந்து இருக்கிற இன்னொரு எதிர்பார்ப்பும் அது சொல்லுது. இப்படி
நிறைய இருக்கு. அப்புறம் தோழர் இப்போ ஒரு வெங்கடேஷ் தோழர் இப்போ சொல்லும்போது சொன்னாரு, அவருடைய துவக்க எழுத்து வந்து யாரை பார்த்து எழுதினாருன்னா வைரமுத்து, அப்புறம் வாலின்னு. அது எதுக்கு அவரு வந்து ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டு சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஏன் வைரமுத்து இன்னைக்கு நம்ம அதிகப்படியா நம்ம கவிதைகள் படிக்கிற பாடல்களை கேட்கறோம்ல, அதுல பெரும்பான்மையான பாடல்கள் வந்து நம்ம ரொம்ப ரசிச்சு கேட்கறது அப்படின்னாக்கா வைரமுத்து பாடல்கள் தான். ஏன் அந்த எழுத்துக்களை என்ன அவங்களெல்லாம் ஏன் நம்ம இது பண்ணோம்? நாம இந்த மித எழுதக்கூடியவங்க எல்லாம் பெரிய இந்த ஜொலிக்கல. ஆனா வைரமுத்தும் வாலி எல்லாமே எழுதுற ஒவ்வொருத்தரும் பிரியா வெங்கடேசன் உள்பட ஒவ்வொரு எழுத்தும் எழுதுறதுக்குள்ள அவங்க எவ்வளவு சிந்திக்கிறாங்க, அதுக்காக எவ்வளவு மெனக்கடுறாங்க, எவ்வளவு யோசிக்கிறாங்க, எவ்வளவு சமூக பார்வை, ஒரு பெண்ணுடைய மனசை பற்றி சிந்திக்கிறது, ஒரு உழைப்பாளியின் வேர்வை துளியில வர அந்த அந்த வாசனையை நுகரணும். அதுதான் எழுத்து. அந்த வியர்வையின் வாசனையோட அவர் எழுதுறாரு. அதை நான் வந்து வாழ்த்துறேன். இத மாதிரி இன்னும் பல புத்தகங்கள் போடணும். இன்னும் அலமாரியின் பக்கங்களை நான் படிக்கிற தோழர் இன்னும் படிச்சுட்டு நான் கண்டிப்பா இதையும் நான் படிச்சு முடிச்சுட்டு உங்களை எழுதுறேன். மகிழ்ச்சி உங்களை காலை நேரத்துல உங்களுடைய புத்தகத்தை நம்ம இன்னைக்கு கேட்டு ரசிக்குது. நன்றி. நன்றிங்க காசியண்ணா, நன்றி. அவர் மட்டுமல்ல, நீங்களும் ஒரு புத்தகத்தோட நின்னுட்டீங்க. நீங்களும் தொடர்ந்து புத்தகம் போடணும்னு ஒரு கோரிக்கையை இங்க வைக்கிறோம். வேறு தோழர்கள் பேச விரும்பினால் நான் பேசுறேன். குரல் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இவ்வளவு நேரம் பேசாம இருந்ததே பெரிய விஷயம். பல்லு வலி, தம்பி பேச முடியல, அதனாலதான் கம்முன்னு இருந்தேன். அதனால முடியல. என்ன ஏதாவது சொல்லணுங்கிறதுனால பேசுறேன். முதல் தொகுப்பு விமர்சனம் எழுதுனது நான் தான். ஆனா அதுல வந்து உங்களோட மொத்த திறமையையும் ஒரே புக்ல போட்ட ஒரு காதல் கடிதம் அப்படிதான் சொல்லணும். உங்க முதல் தொகுப்பை என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஒரு லவ் லெட்டர் கொடுத்து ஃபெயிலியர் ஆன மாதிரின்னு சொல்ல முடியாது. அது அட்டெம்ப்ட் அப்படியே நிக்கிது, யாருமே அக்செப்ட் பண்ணல. அதனால அடுத்த தொகுப்பு பயங்கரமா இருக்கணும். அதுக்கான முன்னெடுப்பை எடுத்துருங்க. ஏன்னா இத்தனை கவிதைகள்ல எனக்கு என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா, நீங்க ரயில்வேல இருக்கிறதுனால அந்த சம்பந்தமா எனக்கு ஒரு கவிதை கூட பார்க்கலன்னு நினைக்கிறேன். அங்க பல நிகழ்வுகள் பல இதை நீங்க பார்க்கலாம். அதை வச்சு அடுத்த தொகுப்பு எழுதுங்க, நிச்சயம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு குறிப்பிட்டது இது வந்து ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர், அதனால இது ப்ரீசியஸ், பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த இப்ப நான் எழுத விமர்சனமோ புக்கும் கையில இல்ல, அது அங்க இருக்குமோன்றதுல இருக்குது. இப்போ உங்களை வாழ்த்தணும். எல்லார்ட்டையும் ஒத்து வாங்குங்க. அந்த அடி விழுக விழுகதான் அடுத்து வீரியமா அடுத்து நல்லா எழுத முடியும். வேற என்னன்னா, இந்த வைரமுத்து இந்த உங்களை சொல்லும் போது பார்த்தோன்னா, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை கேவலத்துலயும் கேவலம் தான், அதை நம்ம விட்டுறணும். அது ஆனாலுமே அவங்க வந்து சங்க தமிழ் இதெல்லாம் படிச்சுட்டு நமக்கு எளிமையா நமக்கு புரியுற அளவுக்கு பாடல்கள் கொடுத்தவங்கிறதுல எனக்கு வாலி அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பல வார்த்தைகள், அதனால நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால யாரையுமே குறைச்சு மதிப்பிட வேணாம். இன்னும் 10 வருஷம் போனா உங்களை இந்த மாதிரி யாரும் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால பொது வழின்னு வந்துட்டாலே எல்லாரும் எல்லாரையும் தூத்துறதும் ஏசுறதும் தூக்கி வச்சு ஆடுறதும் காமன். அதனால நீங்க அவங்கள படிச்சு வந்ததுனால அது கீழே நினைச்சுக்க வேணாம். நல்ல முறையில அடுத்து நான் சொன்ன மாதிரின்னு இல்ல, அடுத்த கடிதம் இன்னும் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி வாழ்த்துக்கள். இதுக்கு மேல பேச முடியலை. ஓகே, நான் இடையில குறிக்கிறதுக்காக மன்னிக்கணும். வாலியை எல்லாம் நம்ம குறைச்சியே மதிப்பிடக்கூடாதுங்க. நாம திருக்குறள் திருவள்ளுவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் சொன்னா கூட இப்ப சிரிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு காலம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, வைரமுத்துவை வச்சு முன்னேறினவங்க கூட பின்னால என்ன பண்றாங்க, கம்யூனிஸ்ட் மாதிரிதான் வைரமுத்து. எப்படின்னா அதுல இருந்து ஏறிடுவாங்க, அதுக்கப்புறம் அதை உதறி தள்ளிடுவாங்க. இப்ப வந்து வாலியோட பாடல் வந்து படகோட்டி படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாடல் வருது இல்லையா, கரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான் அப்படின்னு. இன்றைக்கு வரைக்கும் அந்த பாடலுக்கு இணையாக ஒரு கடல்புற பாடலை திரைப்பட பாடல் கொண்டு வரல. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் அப்படிங்கிற அந்த 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 மாதிரியான வரிகள் எல்லாமே வந்து வாலிக்கு தான் வரும். கண்ணதாசன் கூட அவ்வளவு வர்ணனைகள் செய்ய மாட்டாரு. ஆனா வாலியின் வர்ணனைகள் வந்து ஒரு தனித்துவமாக தெரியும்.
அவரே சொல்லியிருக்காரு, சிக்கு புக்கு ரயிலே அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து எழுதும்போது வந்து நல்லா இல்லாது, ஆனா அதுக்கு இசையமைத்த பிறகு பாருன்னு சொல்லி அவரே சொன்னாராம். அதுக்கப்புறம் அது எவ்வளவு ஹிட் ஆச்சு. அதே மாதிரிதான் வைரமுத்து கண்ணதாசனும் வாலியும் ஆட்கொண்ட ஒரு பெரிய இடத்துல வந்து அவர் எழுதுறாரு பாடல். பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். இதெல்லாம் வந்து புது புது வார்த்தைகள் தான். முகவரிகள் முகிலனங்கள் அலைகிறதோ முகவரிகள் தொலைந்தனவே, முகவரிகள் தொலைந்ததனால் அழுதிடுமோ அது மழையோ அப்படிங்கிற ஒரு பாடல். பூமியை வெல்ல ஆயுதம் இதற்கு, பூப்பறிக்க கோடரி எதற்கு, அந்த மாதிரி ஒரு பாடல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா களங்கம் வந்தா, இது ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு. களங்கம் வந்தா என்ன பாரு, அதுக்கும் நிலான்னு தான் பேரு, அட மந்தையில நின்னாலும் நீ வீரபாண்டி தேரு. அது அவருக்கும் கூட பொருந்தும். அந்த மாதிரி அந்த மாதிரி வரிகளை சொல்லக்கூடியவரை கவிஞர் இல்லைன்னு சொல்றது வந்து தப்புதான். அது நன்றி தோழர், நன்றி. நல்ல ஒரு விவாதமாவே போயிட்டு இருக்கு கலந்துரையாடல். வேறு தோழர்கள் பேச விரும்பினால் அன்மியூட் செய்து கொண்டு பேசலாம். வணக்கம். வணக்கம் தோழர், பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த என்னுடைய குரல் கேட்கிறது ஆடிபிள்? தோழர் ஓகே. நான் முதல்ல இந்த நிகழ்ச்சி வந்து ஈவினிங்னு நினைச்சேன், அப்புறமேட்டு தான் நேற்று நைட்டு தான் தெரிஞ்சது காலையில. வடிவேல் ஜோக்கு மாதிரி காலையில பந்தயம் நினைச்சிட்டு சாயங்காலம் பந்தயம் நினைச்சிட்டு நான் சாயங்காலம் வந்திருப்பேன். நேற்று நைட்டு தான் தெரிஞ்சது காலையில அப்படின்றது. ஒரு பேராசிரியர் பிரியா வெங்கடேஷ் எனக்கு வந்து 20 வருடமா பழக்கம். அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே நான் வந்து சின்ன 20 வருடமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமா ஒரு இன்னோவேஷனா இருக்கும். நம்ம அவர் யாருமே டிஸ்கரேஜ் பண்ணி பேசி நான் பார்த்தது இல்லை. எதையுமே ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல தான் அவர் பார்ப்பாரு. அந்த வகையில தான் இந்த ஒரு கவிதை புத்தகமும் வித்தியாசமான ஒரு கோணத்தில் தான் இருக்கிறது. எனக்கு பிடித்த கவிதைகளை மட்டும் நான் சுருக்கமா சொல்லி உங்களுடன் விடைபெற்றுக் கொள்ள விரும்புகிறேன். இதுல பாத்தீங்கன்னா அந்த நெடுஞ்சாலை நெடுக்கில் கடக்கும் சிற்றெரும்பானது மனம் அப்படின்றது அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு மெல்லிய பூ போல அந்த ஒரு சிற்றெரும்பு கடக்கிறதுன்றது ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன். அதை வந்து அவர் அழகா சொல்லியிருப்பாரு. கடைசியில பாத்தீங்கன்னா இந்த பெருந்தன்மைன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. அதை நான் வந்து ஒரு 10-15 தடவை படிச்சிருப்பேன். என்னதான் இதுல சொல்ல வராருன்னு பார்த்தா, மின்விசிறின் இயற்கையில் அமைந்து சாவகாசமாய் காதல் செய்யும் சிட்டுக்களும் என்னை மனிதனாகவே மதிக்கவில்லை என்பது எத்தனை பெரிய வரம் அப்படின்றத நம்ம இயற்கையோட அந்த 5 அறிவு விலங்குகளோட நம்ம வந்து 6 அறிவு அப்படின்றது அந்த பாரபட்சம் இல்லாம என்ன ஒரு மனுஷனாவே அதை மதிக்கல, அந்த அளவுக்கு என்னட்டு ஒரு ஜாலியா விளையாடிட்டு போகுது அப்படின்றத ஒரு அழகா எழுதியிருப்பாரு. அது ஒரு முக்கியமா பிடிச்ச கவிதை. அது ஒரு சின்ன கவிதை எழுதியிருப்பாரு. சாதி பெயர் சேர்த்து எழுதுகையில் செத்து விடுகிறது மீதி பெயர் அப்படின்றது அப்படி நறுக்குன்னு ஒரு கவிதை. அது என்னுடைய முதலாளியாய் பணிபுரிவதற்கான கூலி என் 8 மணி நேரம். இதுதான் ரிவர்ஸ் திங்கிங். அதான் ரிவர்ஸ் திங்கிங். நம்ம வந்து மற்ற விட்டு வேலை செய்யாம ஒரு ரிவர்ஸ் திங்கிங்ல அது எழுதியிருப்பாரு. அது படிக்கவும் ஒரு இன்னோவேஷனா இருக்கும். இந்த ஆணவ கொலை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. உன்னோடு உறங்கிடாம சல்லாபம் தீர்ந்திடாம உடன்கட்டை ஏற்றினாலும் என் கட்டை வெந்திடாது, சாதிகார பாவிகளின் சலவை செய்த பேச்சுகளால் என்னப்பன் உன்னை கொல்ல கூர்தீட்டி காத்து கொண்டிருக்கான். என் உசுறு போனாலும் உன் உசுரை விட மாட்டேன், உயிரோடு மெய் கலக்க உன்னோடு உடன் போக்கு. இந்த வரிகள்லாம் ஒரு மெய் செலுக்க வைக்கிற வரிகள். இது அஞ்சாட்சி எழுந்திரி உறக்கத்தில் உதைத்த கணவனால் கனவும் உறக்கமும் ஒரு சேர ஒரு கலையின்னு ஒரு கவிதை ஆரம்பிக்கும். அது பாத்தீங்கன்னா வீட்டில் அன்றாடம் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பாத்தீங்கன்னா 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவங்க வந்து ஒரு ரெஸ்ட் ஆகிற டைம்ல அப்பதான் ஒரு காஃபி கொடுத்து சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு பறவையா அவர் சித்தரிச்சு எழுதியிருப்பாரு. அது
ஒரு மெய்சில் இருக்கிற மாதிரி ஒரு கவிதை. சில்லேட்டுன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. அது பள்ளியில் கொடுக்கப்படும் கால் சட்டியின் அகலத்துக்கு வளர்ந்திடும் நோக்கில் சத்துணர்வை வாரி தின்றாலும் விடுமுறை நாட்களில் அரிசி சோறு எங்கே போவதுன்றது ஒரு சமூக சிந்தனையான கவிதை. அதாவது அந்த சாப்பாட்டுக்காக ஸ்கூலுக்கு போறவங்க அத்தனையோ பேர் இருப்பாங்க. திடீர்னு சனி ஞாயிறு விடுமுறை வந்துருச்சுன்னா அந்த 2 நாளைக்கு சாப்பாட்டுக்கு அவன் எங்க போவான்றது ஒரு சமூக சிந்தனையான ஒரு கவிதை. அதுலயுமே ஒரு முனைப்பா எழுதியிருப்பாரு. 2ஆம் வகுப்பின் முதல் வரிசையில் 3ஆம் ஆளாய் அமைந்திருப்பாரு அப்படின்றது எழுதியிருப்பாரு. இன்று கூட நீங்கள் வாஞ்சியோடு என் பெயர் சொல்லி அழைக்கையில் உள்ளேன் ஐயா என்கிறேன். என்னதான் எனக்கு ஆசிரியர் பிடிக்கலனாலும் நம்ம எங்கேயாவது நம்ம ஒரு சின்ன வயசுல ஒரு ஆசிரியர் திட்டி இருப்போம். ஆனா இன்னமும் அந்த ஆசிரியர் பார்த்தா 2 அடி பின்னாடி தள்ளி ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லுவோம். அததான் அவர் இந்த கவிதையில அழகா சொல்லியிருக்காரு. எல்லா சோடும் அழுக்காய் கிடக்கையில் பொது தேர்வின் நுழைவுச்சீட்டுக்கான படம் எடுக்க அழைத்து வரப்பட்ட புகைப்படக்காரர் புகையை விட்டு ஸ்மைல் பில்லி சொல்லும் வேலை மிச்சமானது அப்படின்றது அந்த ஹியூமர் சென்ஸ், அவருடைய ஹியூமர் சென்ஸை காட்டுது. நிறைய இருக்குது சொல்றதுக்கு. இதை டைமிங் கம்மியாகிறதுனால வருத்தமாகுது. எதிரும் புதிரும்னு ஒரு நானும் அவளுன்னு ஒரு கவிதை. அதுல பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட்ல வேலை செய்யற 2 கணவன் மனைவிகள். இவங்க வந்து காலையில வயிறு போயிடுவாங்க, அவங்க ஈவினிங் தான் வேலைக்கு போவாங்க. இந்த 2 பேரும் பாத்துக்கிறதுக்கு டைமுக்கு வந்து ரொம்ப வெரி குருஷியல், ரொம்ப டைம் கம்மியா இருக்கும். அதை வந்து என் பெயர் ஆதவன் அவள் பெயர் வெண்ணிலன்னு முடிச்சிருப்பாரு. சூரியன் நிலவு மாதிரி 2 பேர் 2 ஷிஃப்டிங்ல போற மாதிரி எழுதியிருப்பாரு. அது ரொம்ப நெகிழ்ச்சிக்குரிய கவிதை. இது ரவுத்திரும் பழகன்னு ஒரு கவிதை இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா பெண் பாதுகாப்பை குறித்து ஒரு கவிதை எழுதியிருக்கோம். என்கிட்ட தப்பா நடந்துக்க ஒருத்தன் முயன்றிருப்பான். அவனுக்கு நான் வச்ச ஒரு குறிதான் அந்த இன்னமும் அவன் நெத்தி புட்டுல என்னுடைய தழும்பு இருக்கு, நான் அடிச்ச தழும்பு இருக்குதுன்றது அழகா அவரு குறிச்சு எழுதியிருப்பா. அப்படி செக்கு மாட்டின் சுகம்னு ஒரு கவிதை இருக்கும். அந்த கவிதையை படிக்கும் போது எழுத்தாளர் பிரபஞ்சன் எழுதின கவிதை ஒரு சிறுகதை, அதாவது குமாரசாமியின் பகல் பொழுதுகள்னு ஒரு சிறுகதை இருக்கும். அந்த கவிதையை தான் அந்த கவிதை எனக்கு நினைவுபடுத்துது. அந்த சிறுகதையை இந்த கவிதை நினைவுபடுத்துது. அது படிச்சீங்கன்னா தெரியும். பனி ஓய்வில் சந்தனமாலையும் மொய்க்கவர்களும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. மாலுமின்ற கவிதை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இருந்தாலும் அவர் வந்து எந்த அளவுக்கு அவர் மறைந்த கேப்டன் பற்றி அவருடைய பெருந்தன்மையும் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்கான்றதை பற்றி அழகா எழுதியிருப்போம். அப்படி அது நீங்க படிக்கும் போதே அந்த அளவுக்கு அதுல எந்த ஒரு ஹையும் இல்லை லோவும் இல்லாம அழகா அவரு யதார்த்தமா எழுதியிருப்பா. அப்படி டவுன் பஸ்ன்னு ஒரு கவிதை இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா என்னென்னமோ எழுதியிருப்பாங்க. இருவர் இருக்கியோ மூவர் இருக்கியோ நமக்கான ராட்க்ளிஃப் மக்மோகன் எழுதியிருப்பாரு. ஆக்சுவலி ராட்க்ளிஃப் அப்படின்றது என்னன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டர், மக்மோகன்றது இந்தியா சைனா பார்டர். அந்த இடைவெளியை அவ்வளவு அழகா இவர் ஒரு ஜெனரல் நாலேஜோட சேர்த்து, அதாவது அறிவியலோடு சேர்ந்த கவிதையா அது எழுதியிருப்பாரு. அது படிக்கும் போது அவ்வளவு அழகா இருக்கும். உயரமானவருக்கோ வேறொரு இடர்பாடு, அமர்ந்தால் முட்டி முட்டும், நின்றால் தலை தட்டும். உயரம்ன்றது பெரிய எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க. ஆனா உயரன்றது அது ஒரு வகையில ஒரு குறைபாடு. அப்படின்றது குறைபாடு இல்லை, அது உயரம் குள்ளமானவர்கள் தான் வந்து ஒரு இதுல இருக்காங்க, ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்காங்கன்னு நினைச்சுக்க கூடாது. உயரமானவர்களுக்கு நிறைய இடர்பாடுகள் இருக்குதுன்றது ஒரு அழகா சொல்லியிருப்பாரு. மதிப்பு கூட்டு வரின்னு ஒரு கவிதை இருக்கும். அந்த கவிதையில பாத்தீங்கன்னா அழகா எழுதியிருப்பாரு. அவரு பேசிக்கலி அவர் வந்து ஒரு கமல் ரசிகர். அந்த வட்ட மெத்தையில் சின்ன முள்ளாய் நீயும் பெரிய முள்ளாய் நானும் கடிகாரத்தின் எல்லா நேரங்களையும் ஓரிரவில் புரண்டு காட்டினோம் அப்படின்றத எழுதியிருப்பாரு. அந்த 7ஆம் படத்துல பாத்தீங்கன்னா கலைஞானி கமலஹாசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்சியில அந்த கதாநாயகிகளோட இருப்பாரு. அந்த கதாநாயகி அந்த துப்பாக்கி வச்சுட்டு இருப்பா. அப்படி அதான் இவர் அழகா அந்த கடிகாரத்தோட ஒப்பிட்டு எழுதியிருக்காரு. நிறைய ஹியூமர் சென்ஸ் இருக்கும். டிபி அந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாரு. சேட்டை, அப்புறம் பிணந்தண்ணிகள்னு ஒரு கழுது இருக்கும். அதுல செட்டை இலையை களவாடும் காகங்கள் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அது நல்ல ஒரு வரிகள். பிரெய்லி பத்தி ஒரு எழுதியிருப்பாரு. பிரெய்லி வந்து
பார்வையற்றவர்களுக்கான ஒரு எழுத்து முறை அது, எழுத்து அறியும் முறை அது. அதுல வந்து அழகா அந்த சுட்டு விரல்ன்ற ஒரு வார்த்தைக்கே நமக்கு தர்ச்சனைன்றது எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு அத அழகா சொல்லியிருப்பார். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசியிருந்தப்ப, சார் இந்த மாதிரி மக்கள் தொலைக்காட்சின்னு ஒண்ணு இருக்கு, அதுல தமிழ்ல நல்லா இது பண்றாங்க அப்படின்னப்ப அவங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒண்ணு பேசியிருந்தாரு. அதாவது அவங்க வந்து தமிழ்ல எண்களை கூட எண்களா போடுறாங்க, தமிழ் எண்கள்னே இருக்குது, அதை அவங்க போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. அவரு இப்பதான் உங்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இப்பதான் தெரியும், எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். அவர் எனக்கு பேராசிரியர். அந்த அளவுக்கு அவர் வந்து எதா இருந்தாலுமே அவர் இன்னோவேட்டிவா பண்ணுவோம். அப்படி எங்கள கல்லூரியில நாடகம் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்தாலும் அவருடைய பார்வையில் என்ன பண்ணணும் அப்படின்றத எழுதுவாரு. அவர் பேசிக்கலி அந்த சமூக அந்த சித்தாந்தத்தில் இருப்பா. அப்படி பெண்ணியத்தை மதிக்கிறவர். அதனாலதான் அவருடைய எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பெண்ணியத்துக்கான இருக்கும், சமூக நீதியை பண்றவரு. ரொம்ப என்ன சொல்றது, நிறைய இருக்கு. நீங்க பெரியவங்களாம் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் நான் படிச்சுட்டு அப்பயே எழுதணும்னு நினைச்சேன், எழுத முடியாம, டைமிங் இல்லாம எழுத முடியாம போயிடுச்சு. இதனால என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க தோழர். யாரும் தொட்டு செல்லாத கவிதைகளை எல்லாம் அழகா குறிப்பிட்டு நீங்க சொன்ன விதம் ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க தோழர். வேறு தோழர்கள் பேச விரும்புகிறீர்களா? கேக்குதா? கேக்குதுங்க தோழர், பேசலாங்க. அனைவருக்கும் வணக்கம். அழகான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. வாசிக்கிறேன் நான். பாதம் தாங்கி அப்படிங்கிற கவிதை. பாதம் தாங்கி உனக்கு நான் ஒரே கூட்டில் தழுவி கிடந்தோம். பாதம் தொட்டே சோர்ந்து போனேன். பெற்றவன் எப்படியாவது விட்டுவிட எண்ணிய என் மீதும் ஆசை கொண்டு யாரோ ஆசை கொண்டு. டாக்டர் உங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் கிளியரா வரும். டாக்டர் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஆடியோ மட்டும் வச்சு பேசுங்க டாக்டர். யாராரோ புறக்கணித்த என் மீதும் ஆசை கொண்டு பொருத்தம் பார்த்த ஒருவர் பேரம் படிந்ததால் சொந்தமாக்கி செல்ல, அதன் பிறகும் கொண்டவன் பற்றிய பயமின்றி நாம் சேர்ந்தே இருந்தோம். யாராரோ புறக்கணித்த என் மீதும் ஆசை கொண்டு பொருத்தம் பார்த்த ஒருவர் பேரம் படித்ததால் சொந்தமாக்கி செல்ல, அதன் பிறகும் கொண்டவன் இருந்தோம். நமக்களித்தவர் நீ அருந்தபின் எனையே மனமின்றி உன்னுடனேயே என்னை உடன்கற்றை வெறுங்காலில் நடக்கின்றார் அடுத்துள்ள செருப்பு கடை நோக்கி. இந்த கவிதை வந்து இந்த நூலிலேயே சிறந்த கவிதைக்கான ஒரு கவிதைகளில் ஒரு அடையாளமாக இது இருக்குது. இதுல ஆக்சுவலா நல்லா படிச்சு பார்த்தாவே இதோட பொருள் நமக்கு புரியும். இது சமூக சார்ந்த எல்லா விஷயங்களும் உள்ளடக்கி ஒரு சாதாரண நடையில் நவீனமாக எழுதப்பட்ட ஒரு கவிதை. நிறைய நன்றி. நன்றிங்க சார், ரொம்ப நன்றி. வேறு தோழர்கள் பேச விரும்புறீங்களா, இல்ல நல்லூர் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவர் வெங்கடேசன் பேசிட்டுமா, நான் நிறைய பேசிக்கிறேன். ஓகேப்பா, ஓகே. தோழர் வெங்கடேஷ் தோழர், இப்ப நீங்க உங்க நன்றியுரையா, ஏற்புரையா, இல்ல கேள்விகளுக்கு பதிலா? அண்ணா பொஞ்சி அண்ணா வணக்கம். வேற யாராவது நண்பர்கள் பேசுறது இருந்தா பேசிருங்க. வணக்கம், மீண்டும் கணேஷ்குமார். தோழர் வெங்கடேசன் வந்து சொல்லும் போது உங்க எழுத்துக்கு யார் இன்ஸ்பிரேஷன் கேட்கும்போது அவர் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா வைரமுத்து, வாலி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா,
அப்பேற்பட்ட உங்களோட எழுத்தை பார்த்து தான் நான் வந்தேன். பட் என்னோட எழுத்து கொஞ்சம் கம்மின்ற லெவல்ல தான் அந்த மாதிரி மீனிங் பண்ணி தான் சொன்னார் அவரு. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாம் தப்பா சொல்றாருன்ற மாதிரி நினைச்சிட்டாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. நன்றி. இல்ல தோழர் ஒரு நிமிஷம், தப்பா புரிஞ்சுக்கல. அவங்கள முன்மாதிரியா சொன்னா சமூகம் இந்த எழுத்துலகம் தன்னை ஒரு மாதிரி விமர்சிப்பாங்க. ஏன்னா எல்லாருமே என்னன்னாக்கா வைரமுத்து வாலி அப்படின்னு சொன்னாலே சிரிப்பாங்க. அவங்க எழுத்தாளர்கள் வரிசையிலயும் சேர்க்கறது இல்ல, அவங்கள கவிஞர்கள் வரிசையிலயும் சேர்க்கறது இல்ல. பாடலாசிரியர் அப்படிங்கிற நிலையில்தான் வாலியையும் வைரமுத்துவையும் கண்ணதாசனையும் வச்சிருக்காங்க. அவங்கள யாரையுமே கவிஞர் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளார அவங்கள கொண்டே வரல இந்த எழுத்தாளர் சமூகம். இன்னும் சொல்ல போனா ராஜேஷ்குமார், ராஜேந்திரகுமார் இவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாருமே எழுத்தாளர்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை நிலவுது. ஆனா அவங்களுடைய படிகள்ல நம்ம ஏறி வந்துதான் எழுதுறோம் அப்படிங்கறத அவங்க மறந்துடுறாங்க. ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்குது, அதை புடிச்சிட்டு அவங்க மேல ஏறுறாங்க. அவர் அப்படியெல்லாம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட நான் சொல்லல. என்னன்னாக்கா வாலி வைரமுத்துவ நீங்க முன்னுதாரணமா காட்டுவதை நீங்க வெட்கப்பட வேண்டாம், தைரியமா நீங்க சொல்லலாம் அப்படிங்கறதா நான் சொன்னேன். நன்றி தோழர். சரிங்க தோழர், ஓகே, நன்றி. வெங்கடேஷ் தோழர், நீங்க இப்ப பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய இந்த நூல் வெளியீடு ஆக்சுவலாக நான் கவிதைகளை எழுதி பிடிச்சிட்டு ரொம்ப நாளாக நூல் வெளியிடாம தான் இருந்தேன். இந்த கவிதைகளை பக்கத்துல இருந்து ஒதுங்கி கட்டுரை விமர்சனம் அப்படி நான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி கவிதை நூல் வெளியிடலாமேன்னு நண்பர்கள் கவிதைகளை அங்கங்க முகநூல்ல படிச்சவங்க சொல்லும் போதுதான் சரி அந்த எழுதி வச்ச தொகுப்பையாவது வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலை வெளியிட்டோம். அதுக்கு முக்கியமா நல்ல தோழருக்கு தான் நன்றியை சொல்லி ஆகணும். அவருக்கு நான் கொடுத்த சிரமங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒரு இடத்தையும் எழுத்து பிழைகள் எல்லாத்தையும் நுணுக்கி சொல்லிக்கிட்டு இருப்பேன். அவர் கண்ட நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணுவேன். அன்பார்ச்சுனேட்லி எனக்காக கொஞ்சம் அதிகமான நேரம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி வச்சிருந்தாரு. அந்த நேரத்தில் அதை முழுமையா எனக்காகவே ஒதுக்கிட்டாரு. புக்கு ஃபுல்லாவே ரெடி ஆயிருச்சு. ஆனா எனக்கு அஃபிஷியலி பெர்மிஷன் கிடைக்கிறது, ரயில்வேல அஃபிஷியலி பெர்மிஷன் கிடைக்கிறது கொஞ்சம் டிலே ஆனதால நான் என்ன பண்றது வெளியிடுறதுக்காக என்னென்னவோ பண்ணிட்டு கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் புக்கு ரெடியாகி 6-7 மாசம் கழிச்சு தான் அந்த புக்கை நாங்கள் ரிலீஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் அப்புறம் எழுத்து பிழைகள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுக்காக பாராட்டினாங்க. வெளியிலும் சரி மேடையிலும் திரைக்கலைஞர் ஃபாத்திமா பாபு அவர்கள் ரொம்ப சிலாகிச்சு அதை சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப பெருமையா இருந்தது. இந்த காலத்துல இலக்கியவாதிகள் கிட்ட முக்கியமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த தெளிவான எழுத்துப்பிழையற்ற எழுத்து. அது பெரும்பாலும் நிறைய பேர்கிட்ட இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான செய்தி. ஏன்னா ஒரு இலக்கியவாதிகளை சமூகம் எப்படி பார்க்குதுன்னா அவங்க சொன்னாங்கன்னா அது முழுசா நம்புற நிலையில தான் சமூகம் இப்போ இருக்கு. அவங்கள மேல வச்சு பார்க்கும்போது அவங்க செய்யற சின்ன சின்ன தப்பு கூட இவங்களுக்கு ஓ அதுதான் சரி போல் இருக்குங்கிற மாதிரி போயிடுது. அது மிகப்பெரிய ஒரு தமிழுக்கு ஒரு பின்னடைவா நான் பாக்குறேன். நல்லு தோழர் அந்த எழுத்து பிழைகளை சரி பார்ப்பதுல மிகச்சிறந்த ஒரு புலமை பெற்றவர். அவர் அஃபிஷியலி தொடர்ந்து இந்த தளத்திலேயே இறங்கிட்டு இருக்கிறதால ஏற்கனவே அந்த பதிப்பகத்துல நிறைய புத்தகங்களை போட்டு பண்ணிட்டு இருக்கிறதால அவருக்கு ரொம்ப அசால்ட்டா வருது. நாம ஏதாவது தவறு விட்டு இருந்தோம்னாலும் அதை கரெக்டா கண்டுபிடிச்சி போடுவாரு. மிகச்சிறந்த இந்த மாதிரியான ஒரு பதிப்பகத்தார் இருக்கும் பொழுது எல்லாருக்குமே புத்தகங்கள் சரியா வருங்கிறது என்னுடைய எண்ணம். அப்புறம் இந்த பேரை உச்சரிக்கிறதுலே கிட்டத்தட்ட 99% மோர் தென் 99% இந்த நகர மிட்டாய் உச்சரிப்பு யாருக்குமே வரல. இன்ஃபேக்ட் மேடையில பேசுறவங்களுக்கு கூட அது வர்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு எழுத்து. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இதை சுத்தமாவே நம்ம பயன்படுத்துறது இல்லை. இங்கனம் எங்கனம்ங்கிற இடத்த அந்த இங்க மட்டும்தான் நம்ம பயன்படுத்துறோமே தவிர ஞாங்கிற வார்த்தை எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணதில்லை. நான் அந்த மாதிரிதான் மாறி மாறிதான் வருதே தவிர இந்த நாக்கும் ஞாக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஞாவை தெளிவா உச்சரிக்கிறதுக்கு யாருமே பயிற்சி அளிக்கப்படலை. அல்லது உண்மைதான் ழாவும் அப்படிதான். இன்னைக்கு இந்த வட தமிழகத்துலதான் ஓரளவுக்காவது ழகரத்தை உச்சரிக்கிறாங்க. இதை தாண்டி போனோம்னா சுத்தமா லாவா ஆயிடுது. அதெல்லாம் எனக்கு பெரிய ஒரு மாற்று கருத்து உண்டு. அந்த உச்சரிப்பு அதுவும் குறிப்பா பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கே அந்த ழகரம் உச்சரிப்பு வரல. ழகரம்னா ழகரத்தை மட்டும் சொல்ல எல்லா எழுத்துக்களோட உச்சரிப்பும். ஏன்னா அவங்கதான் குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்குறாங்க அந்த எழுத்துக்களை. அவங்க கத்துக் கொடுக்குற அவங்களுக்கே தெரியலன்னும் போது மற்றவங்க எப்படி வருவாங்க?
முழுக்க முழுக்க ஒரு தலைமுறையே அடுத்து வர எல்லா தலைமுறைகளையும் அழிப்பதற்கு இந்த இடம் தான் வித்திருது. ஸோ என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் என்னன்னா, குறிப்பா குறைந்தபட்சம் இந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களாவது தமிழ் எழுத்துக்களை முழுமையாக தெளிவான உச்சரிப்போடு நீங்க உச்சரிக்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா பின்னாட்களில் தவறு ஏன்னா தமிழ்ல வந்து இந்த லா போட்டீங்கன்னா வேற மீனிங்கே வேற மாதிரி மாறிடும். அது தெரியாம நாம வந்து இதை பழகிட்டு இருக்கோம். அது இலக்கியத்துக்கு செய்யற ஒரு மிகப்பெரிய துரோகம்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து உச்சரிப்பு வராதவங்க திரும்ப பயிற்சி கொடுத்து இதை வர வைக்கலாம். அரசு கூட இதுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிறது என்னுடைய விண்ணப்பம். அப்புறம் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்லணும். ஆக்சுவலா வந்து குறிஞ்சி தமிழ் மன்றத்தினுடைய தோழமைகள் தான் என்னுடைய கவிதைகள் ஒவ்வொன்றையும் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. தலைமைச் செயலக தமிழ் மன்றம், தமிழ்நாடு செக்ரட்டரியேட் இருக்கக்கூடிய இலக்கிய நட்பு வட்டங்கள் அனைவருமே வந்து ரொம்ப எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த காலத்துல நான் எழுதின எல்லா கவிதைகளுமே வந்து சிலாகிக்கப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் முதற் காரணம் அவர்கள் தான். அங்கிருந்து தொடங்கிய நட்பு தான் அமிர்தம் சூர்யா ஆகட்டும், தமிழ் மனவாளன் அண்ணா ஆகட்டும், நிமோஷினி அண்ணா ஆகட்டும், வேறு இலக்கிய வட்டங்கள் அனைவருக்கும், பத்திரிகையாளர் பொஞ்சி ஆகட்டும், அனைவருமே வந்து என்னை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அதுக்கு எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்லணும். அப்புறம் இந்த அந்த சில வார்த்தைகள் வந்து இந்த ஆடைக்கலையும் அப்படிங்கிறது வந்து ஆடைக்கலையும் ஆடைகளையும் நான் சொல்லியிருப்பேன் அந்த 12th பேஜில். ஆக்சுவலா அது வந்து உச்சரிக்கிறவங்க யாருமே நிறைய பேர் வந்து இதுல புரியாம போயிடுது. அந்த நத்தையின் கொம்பு தொடும் கவனத்துடன் என் ஆடை கலையும் உன் ஆடைகளையும் நான் போட்டிருப்பேன். அது எல்லாருமே என்ன படிக்கிறாங்கன்னா, நத்தையின் கொம்பு தொடும் கவனத்துடன் என் ஆடைகளையும் உன் ஆடைகளையும் ஸ்பரிசிக்கிறேன்னு படிக்கிறாங்க. அது இல்லை, நத்தையின் கொம்பு தொடும் கவனத்துடன் என் ஆடை கலையும் உன் ஆடைகளையும் ஸ்பரிசிக்கிறேன். இப்படியான சிறு சிறு நுட்பங்கள் நிறைய கவிதைகள்ல வருது. இதை வந்து பிறர் சொன்னாதான் நல்லா இருக்கும். நானே அதை சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய நண்பர்கள் அதை சொல்லியிருக்காங்க. அது எனக்கு தனிப்பட்ட முறையில சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய வார்த்தைகள் கவிதைகளுடைய அதே மாதிரி அந்த மேப்பை வச்சு சில கவிதைகள் எழுதியிருப்போம். நான் நல்ல தோழர்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த கவிதைக்கு வந்து மேப்பை போட்டு புரிய வைக்கலாமா அப்படின்னு. சேச்சா அவ்வளோ கீழெல்லாம் எதுவும் போயிட வேண்டாம், அவங்க கற்பனையில் என்னவோ புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. 2 கவிதைகள் வந்து மேப்பை வச்சு வந்திருக்கு. நம்மளுடைய தமிழ்நாடு மேப் வந்து ஒரு பெண்ணினுடைய முகம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, தோற்றம், உருவ தோற்றம். அதை வச்சுதான் அந்த 4 மாவட்டம் தாண்டினால் நெற்றி மாவட்டங்கள் போட்டிருப்பேன். அந்த நெற்றி மாவட்டங்கள் அந்த தமிழ்நாடு மேப்ல நெத்தி ஏரியாவில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், இந்த வட மாவட்டங்கள் மட்டும், திருவண்ணாமலை, மேக்சிமம் விழுப்புரம், அந்த சரௌண்டிங் மட்டும்தான் அந்த நெற்றி மாவட்டம் நான் குறிப்பிட்டிருப்பேன். அது அப்படியே அசால்ட்டா கடந்து போயிட்டாங்க. நிறைய பேர் வந்து அது என்னன்னு தெரியாம சிலர் படிச்சாங்க. அப்புறம் வந்து அந்த காரி உமுதலை பத்தி சிலர் சொல்லியிருப்பேன். என்னுடைய பேராசிரியர் டாக்டர் நாகநாதன் கூட அந்த பௌத்தம்ங்கிற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது பௌத்த மதத்தை குறிக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னாரு. உண்மையிலே வந்து நான் சொன்னது வந்து அந்த இலங்கைங்கிறத. அந்த மேப்ல பாத்தீங்கன்னா எச்சு துப்பி காரி துப்பி உழுந்த மாதிரி இருக்கும். அந்த ஸ்ரீலங்காவாகட்டும், இந்த தீவுகள் எல்லாமே, அந்த ராமேஸ்வரம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய திட்டுகள் எல்லாமே, அதுதான் அந்த சிதறிய விஷயங்கள் தான் வந்து மேம்பாலம் அமைக்க தடையானது அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருப்பேன். அதெல்லாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ரத்திகா அக்கா வந்து அந்த பாராட்டினவங்கள ரத்திகா அக்கா மிக முக்கியமானவங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் என்கிட்ட பேசினாங்க அன்னைக்கு. அதை படிச்சு முடிச்ச இரவு அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட். இன்ஃபேக்ட் டாக்டர் நடராஜன் சார் உட்பட சரஸ்வதி எல்லா தோழர்களுமே என்கிட்ட பேசியிருக்காங்க. அனிதா அக்கா முதல் ஆளா அவங்க தான் எழுதினாங்க. ஆனா ரத்திகா அக்கா பேசும்போது அவ்வளோ சொன்னாங்க. எந்த இடமே வந்து ஒரு குறைன்னு ஒரு விஷயம் அக்கா நீங்க, ஏன்னா நான் எல்லாருக்கிட்டையும் நண்பர்கிட்ட கேட்கறதுன்னா குறை சொல்லுங்க அப்படின்னு தான் நான் கேட்பேன். எடுத்த உடனே முதல் வார்த்தை, ஏன்னா நான் அப்படிதான் பழகிட்டேன். எல்லாருக்கிட்டையும் நான் குறைதான் சொல்லுவேன். அந்த கவிதையோ கட்டுரை எதா இருந்தாலும் குறைகளை சொல்லிட்டு தான் அதை முதல்ல திருத்தத்துக்காக சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நான் குறை சொல்லுங்கக்கான்னு கேட்டப்போ அவங்க இல்லடா நல்லாதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கவிதையும் சிலாகிச்சு பேசினாங்க. அது எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருந்தது. ஏன்னா எல்லாம் வந்து அது ஒரு ஆங்கிள் தான் போவாங்க. நீங்க எல்லா இடத்தையும் தொட்டிருக்கீங்க. ஆணியம், பெண்ணியம், காதல், காமம், அந்த வக்கிரம் எல்லாமே வந்து கலந்து, சாதியம் அப்படி எல்லாமே வந்து கலந்து இருக்கு. இது நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நல்லுத்தோழர் இந்த நிகழ்வுக்காக சொல்லும்போது உடனே ஃபர்ஸ்ட் நான் இவங்க பேர் தான் சொன்னேன். அப்புறம் வந்து நடிகை ரேகா மேம் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க இந்த புத்தகத்துக்காக. அதுவும் வந்து ரொம்ப சிறப்பா பேசுபொருளானது. அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. உடன் இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்புறம் இந்த பிரபாகரன் என்னுடைய மாணவர் என்று சொன்னார். அப்படியெல்லாம் அந்த நான் என்னுடைய படிப்பையோ என்னுடைய முன்னாடி செய்த வேலையோ அது எல்லாமே மறந்துட்டு தான் இங்க வந்திருக்கேன் நான். அது எல்லாமே இன்ஃபேக்ட் அப்புறம்
இவர் கூட தமிழன் காசி சொல்றாரு, எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி வார்த்தையை சொல்றாரு, நான் அந்த அளவுக்கு படிக்கல அந்த அளவுக்கு படிக்கலன்னு. தயவு செய்து படிப்பை ஒரு விஷயமா நீங்க பொருட்படுத்தவே வேண்டாம். படிப்புக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. நானும் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே என்னுடைய படிப்பை வந்து நான் சொல்லிக்கிட்டதே இல்லை, வெளிக்காட்டிக்கிட்டதே இல்லை. இப்ப பிரபாகரன் வந்து என்னுடைய பேராசிரியர் சொல்லும் போதுதான் வந்து எனக்கு உறுத்துது, ஐயோ நம்ம அந்த மாதிரி தொழிலெல்லாம் இருந்துட்டு திரும்பி இங்க வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். நன்றி. இத்தனை காலையில கிட்டத்தட்ட 30 பேர் வந்து கலந்துகிட்டு இருந்துங்கிறது ரொம்ப பெரிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த தோழர் நல்லு அவர்களுக்கும் தோழர் பூங்கொடி அவர்களுக்கும் அனைத்து என்னுடைய புத்தக வெளியீட்டில் கலந்து கொண்டு பேசிய என்னுடைய விருந்தினர்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி. நண்பர் கணேஷ்குமார் உட்பட அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க தோழர். ரொம்ப அழகான ஒரு நன்றி நவிழ்தல் பிளஸ் ஏற்புரை வழங்கினீங்க. ரொம்ப நன்றி. நல்ல நீங்க இறுதியா பேசுறேன்னு சொன்னீங்க. அனைவருக்கும் வணக்கம். பிரியா வெங்கடேசனுடைய இந்த நகரமிட்டாய் இந்த தொகுப்பு ரத்தியாத்தோட ரொம்ப அருமையா அந்த தொகுப்பினுடைய முக்கியமான கவிதைகளை எல்லாம் பாயிண்ட் பண்ணி பேசினாங்க. இந்த கலந்துரையாடல்ங்கிறது வழக்கமா நம்ம இறுதி பகுதியில் இருக்கிறது. இன்னைக்கு முன்னாடியை வச்சு அதுல வரக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பிரியா வெங்கடேசன் பதில் சொன்ன பிறகு அவருடைய ஏற்புரையானது. இது ஒரு நிகழ்ச்சியில் அஜெண்டாவில் இருந்த ஒரு சின்ன மாற்றமா ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்தது. தோழர் கேட்கும்போது அது ஏன் மிட்டாய்ன்னு சொன்னாங்கன்னு வந்து ரத்திகா தோழர் ஒரு கேள்வி வச்சிருந்தாங்க. சொன்னார்னு தெரியலன்ட்டு. ஆக்சுவலி அந்த நகரமிட்டாய் கவிதையில குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த சொல் குறித்து இங்க பலவிதமான கருத்துக்கள் நிலவுது. என்னை பொறுத்தவரையிலும் அந்த சொல் மீதான உடன்பாடுங்கிறது எனக்கு சுத்தமா கிடையாது. இந்த சொல்லை பயன்படுத்துறதுங்கிறதான உடன்பாடுங்கிறது எனக்கு அறவே கிடையாது. அது இங்க வந்து ஒரு விதத்துல அந்த சொல் வந்து பெருமைப்படுத்தப்படுது, வட மாவட்டங்களுடைய அடையாளமா நிறுத்தப்படுது அப்படிங்கிறதையும் நான் பாக்குறேன். இதுதான் எங்களுடைய பண்பாடுன்னு சிலர் பேசுறதையும் நான் பாக்குறேன். அது ஒரு சமூகம் அதனுடைய மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் போது ஒரு முன்னேறி செல்லக்கூடிய ஒரு சமூகம் அதுகாரும் இருந்த வழக்காறுகள்ல எது பிறரை இழிவு செய்தோ அதை விட்டுட்டு நகர்றது தான் சரியான நகர்வா இருக்க முடியும். இதுதான் எங்களுடைய பண்பாடுன்னு அதையே பிடிச்சிட்டு தொங்குறதுங்கிறது அது தொடர்ந்து முன்னேற்றத்தை நோக்கிய சமூகமா அந்த சமூகம் இருக்க முடியாது. அந்த அடிப்படையில எனக்கு அந்த சொல் மீது எந்த இடத்திலும் உடன்பாடு கிடையாது. அதை வந்து நான் ரொம்ப ஆணித்தரமா பதிவு பண்ணி ஆகும். ஆனா இதுக்கு ஏன் அந்த தலைப்புக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அந்த எழுத்தை வந்து சிறுபான்மையின் அடையாளமா அவர் குறிப்பிட்டார். அந்த சிறுபான்மை, அதாவது அந்த எழுத்தினுடைய பயன்பாடு இந்த தமிழ்ல ரொம்ப குறைவு. அப்படி இருக்கப்போ இது வந்து ஒரு சிறுபான்மையினுடைய அடையாளம், எனக்கு அந்த எழுத்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லும் போது அந்த தலைப்புக்காக அதை நான் ஒத்துக்கிட்டேன். மிட்டாய் அப்படிங்கிறது ஒரு இனிப்பு சுவை உடையது. அந்த கவிதையிலும் கூட அறுசுவைன்னு சொல்லியிருப்பாரு. அறுசுவையில கசப்பு இருக்கு, கார்ப்பு இருக்கு, துவர்ப்பு இருக்கு, உவர்ப்பு இருக்கு, எல்லாம் கலந்த சுவைகள் தான் வந்து. ஆனா தோப்பா சொல்லுவாரு, எல்லா சுவைகளும் உப்பை அடிப்படையாக கொண்டதுன்னு. நீங்க சொல்லி பாருங்க, ஒவ்வொரு சுவையும் சொல்லி பாருங்க, இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, கார்ப்பு எல்லாத்துலயும் உப்புன்னு தான் முடியும். உப்பு தான் சுவையினுடைய அடிப்படை. உப்பு தான் உடலுக்கு ஊக்கம் தருவது. உப்பு இல்லாத சாப்பாடு நீங்க தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உடல்ல எனர்ஜியே இருக்காது. அந்த அடிப்படையில உப்பு தான் எல்லாத்துக்குமான அடிப்படையா இருக்கு. சுவையினுடைய அடிப்படையே உப்பா தான் இருக்கு. அந்த சுவைகள் அனைத்தும் அறுசுவைகளும் உப்பை அடிப்படையாக கொண்டுதான் வரையறுக்கப்படுது. அதனால இந்த நகர மிட்டாய்ங்கிற தலைப்பை வந்து அப்படியா வந்து நான் ஏத்துக்கிட்டேன். அடுத்ததா இந்த தொகுப்பை உருவாக்கும் போது அவரே சொன்னாரு, நான் வந்து அடிக்கடி அவரை தொல்லை பண்ண அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் அதிகமான நேரம் செலவிட்டு ஒரு கவிதை தொகுப்பு உருவாக்குறதுனா அது இந்த தொகுப்பு தான். அவர் என்னன்னா, அவருக்கு அந்த பர்ஃபெக்ஷனை வந்துட்டு நானே வந்து நல்லா பர்ஃபெக்டா இருக்கும்னு எதிர்பார்ப்பேன். அவர் இதை வந்து இன்னும் இப்படி மாத்தினா இன்னும் மெருகேறுமோ, அதை அப்படி மாத்தினா இந்த சொல்லை போட்டா நல்லா இருக்குமோ, இந்த வரியை மாத்திரம் நல்லா இருக்குமோ, இந்த வரி இடம் மாத்திரம் நல்லா இருக்குமோ தொடர்ந்து திருத்தங்கள் சொல்லிட்டே இருப்பார். நானே ஒரு கட்டத்துல இனிமேல் நான் வந்து அப்டேட் பண்ண மாட்டேங்க, போதும் நான் செஞ்ச திருத்தம் நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதன் பிறகும் சொன்னாருங்கிறது அடுத்த செய்தி. இப்படியா இந்த தொகுப்பு வந்து அவங்க ரொம்ப ரத்திகா ரொம்ப அழகா சொன்னாங்க, இது ஒரு பச்சோந்தி பார்வை அப்படின்னு.
பச்சோந்தியினுடைய இரு கண்களும் 360 டிகிரியில சுழன்று எல்லா பக்கமும் பார்க்கக்கூடிய திறன் வாய்ந்தது. இந்த கவிதை தொகுப்புலையும் பாத்தீங்கன்னா பல வகையான, இப்ப இந்த அறுசுவைன்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி எல்லா வகைமையிலான கவிதைகளும், சமூகம் சார்ந்த கவிதைகள் இருக்கு, காதல் கவிதைகள் இருக்கு, காமம் சார்ந்த கவிதைகள் இருக்கு, நோஸ்டால்ஜிக் நினைவுகளை கிளறக்கூடிய கவிதைகள் இருக்கு, நகைச்சுவையான குறிப்பிடக்கூடிய கவிதைகள் இருக்கு. இது எல்லாமே இருக்கு. பிரியா வெங்கடேசன் நான் குறிப்பா கவனிச்சது என்னன்னா, அவர் இந்த இரட்டுற மொழிதல்னு சொல்லுவாங்க. ஒரு சொல்லை வந்து 2 பொருள்ல சொல்றது, அந்த மாதிரி நிறைய ஆர்வம் அவருக்கு. அதுல 2 பொருள்ல வந்து அந்த சொற்களை வந்து அமைக்கணுங்கிறதுல நிறைய ஆர்வம். அதே போல கொஞ்சம் டி ராஜேந்திர பாணியில எதுகை மோனை இருக்கணும் அப்படின்றது. நவீன கவிதைகளுக்கு எதுகை மோனை தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இப்படி எல்லாம் நிறைய விவாதிச்சு தான் அந்த தொகுப்பை கொண்டு வந்தோம். தொகுப்பினுடைய வெளியீட்டு விழாவிலையும் பேசின எல்லாருமே ரொம்ப சிறப்பா பேசினாங்க. முக்கியமா ஃபாத்திமா பாபு அந்த கவிதைகளை வாசிச்சது ரொம்ப அருமையா இருக்கு. கவிதைகளை வந்து பிரசன்ட் பண்றது, அந்த வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. எந்த இடத்துல பாஸ் கொடுக்கணும், எந்த இடத்த வரியை வந்து வரி வந்து நம்ம மடிக்கிறோம் இல்லைங்களா, கவிதைகள்ல, வசன கவிதைகள்ல வரியை மடிக்கிறதே வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல எந்த இடத்துல ஒற்று மிகும் ஒற்று மிகாது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம பண்றது. ஸோ அந்த கவிதை வாசிப்பு ரொம்ப அற்புதமா இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இந்த கவிதை தொகுப்பு உருவாக்கத்திலையும் சரி, வெளியீட்டுலையும் சரி, இன்றைய நிகழ்வு ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைவா இன்னொரு செய்தியை சொல்லணும். இந்த காலை அமர்வு குறித்து தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லிட்டே திரும்ப திரும்ப நிறைய பேர் வந்து என்னன்னா, நீங்க மிட் நைட்ல வைக்கிறீங்க, இந்நேரத்துக்கு யார் வருவாங்க அப்படின்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றி பொருட்படுத்தாம தான் இந்த 13 அமர்வு நடந்திருக்கு. 13 அமர்வுமே ரொம்ப சிறப்பா நிறைய நண்பர்களோட தான் நடக்குது. ஒரு கல்யாணம் இப்பெல்லாம் பிரம்ம முகூர்த்தம் சொல்லி 4:30 மணிக்கு தொடங்கி 6 மணிக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. அதுக்கு அவ்வளவு பேர் போறாங்க, அந்த கல்யாணத்துக்கு போறாங்க. வேற எந்த ஒரு கொண்டாட்டமான நிகழ்வுன்னா போறாங்க. நமக்கு காலையில ஒரு இலக்கிய நிகழ்வுக்கு 6 மணிக்கு வரணும் அப்படிங்கிறப்ப ஒரு சலிப்பு தட்டுது அப்படின்னா 2 விஷயம் நம்ம சொல்லலாம். ஒண்ணு, உண்மையில நமக்கு இலக்கியத்தின் மீதான ஆர்வம் குறைவுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்க நிகழ்ச்சிக்கெல்லாம் ஏன்டா போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மை எடுத்துக்கலாம். தவிர இலக்கியம் நீங்க அது எப்படி வேணா இருக்கலாம், அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், அதுல என்ன வேணா பேசப்படலாம், எதுவா இருந்தாலும் இருக்கலாம். இலக்கியத்தின் மீதான ஆர்வம் இருக்கிறவங்க எந்த நேரத்துல வச்சாலும் அவங்களுக்கு நேரம் ஒத்துழைத்தால், வேலைப்பழுவோ அல்லது வேற எந்த நிகழ்வுகளோ இந்த மாதிரியான சூழல்கள்லாம் இல்லாத நேரத்துல ஒரு காலை நேரத்துல ஒரு இந்த நிகழ்வை வந்து நாங்க ஏன் இந்த ஞாயிறு காலைகளுக்கு நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னாவே, இந்த காலை நேரம் வந்து எல்லாராலும் ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதே ஒதுக்க முடியும். சனிக்கிழமை மாலை நிறைய பேருக்கு அலுவலகம் முடியாது. வார நாட்கள்ல கண்டிப்பா எல்லாருக்கும் அலுவல் நாட்கள். சனிக்கிழமை மாலையில வச்சாலும் ஞாயிற்றுக்கிழமை மாலை வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட எல்லாரும் செலவிடக்கூடிய நேரமா இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுகள் எல்லாருக்கும் கண்டிப்பா வந்து கொஞ்சம் நேரம் ஒதுக்க முடியுங்கிறதுனாலதான் இந்த காலை அமர்வுல வச்சோம். அதுல ஒரு சிலர் வந்து இந்த கருத்தை சொல்றாங்கிறது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் அதை தாண்டி வருகிறவர்கள் அவங்களாலதான் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வெற்றி பெறுதுங்கிறது என்னுடைய கருத்து. இன்றைக்கும் இவ்வளவு பேர் வந்து இவ்வளவு அற்புதமா கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த இலக்கியத்தின் மீது இன்னமும் பலருக்கு இருக்கக்கூடிய அந்த தீரா காதலும் ஆர்வமும் தான். அது தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் எங்களாலையும் இந்த நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து சிறப்பா செஞ்சுட்டே இருக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பிரியா வெங்கடேசன் தொடர்ந்து நிறைய படைப்புகளை இன்னும் எழுதணும். குழந்தை இனிதா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், இந்த ரயில்வே தொடர்பான கவிதை ஒண்ணு கூட வரலன்னு. கடந்த வாரம் பேசப்பட்ட சிகா புத்தகத்துல அது குறித்து நான் சொன்னேன். அந்த சிகா நாவலை எழுதிய எழுத்தாளர் SRC வந்து தொலைத்தொடர்பு துறையில பணியாற்றக்கூடியவர். அந்த நாவல் கிட்டத்தட்ட ஒரு 600 பக்க நாவல்ல டெலிபோனே வரல. நான் அதை அவர்கிட்ட ஒரு வருத்தமா பதிவு பண்ணேன். அதே போலதான் அவங்கவுங்க துறை சார்ந்த படைப்புகளை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதும். ஏன் அப்படின்னா உள்ள இருக்கிறவங்களால அந்த துறை சார்ந்த விஷயங்களை இன்னும் நுணுக்கமா பதிவு பண்ண முடியும். அந்த விஷயங்கள் இலக்கியத்துல பதிவு பண்ணணும். இலக்கியம்ங்கிறது காலம் கடந்து காலத்தை சுமந்து நிற்பது. இன்றைய காலத்தை உறைய வைத்து எதிர்காலத்துக்கு ஒரு காட்டுகிற எதிர்காலத்துக்கு வந்து கடந்த காலத்தை எதிர்காலத்தை கொண்டு போய் காட்டக்கூடிய ஒரு படைப்புகள் தான் இலக்கியம். அதனால நீங்க எந்த ஒரு படைப்பை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது வந்து அந்தந்த காலகட்டத்தை, இப்போ ஒரு கொரோனாவை பத்தி எழுதுறோம் அப்படின்னா இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு வரக்கூடிய ஒரு ஜெனரேஷனுக்கு இப்படி கொரோனான்னு ஒண்ணு இருந்ததுங்கிறது எப்படி தெரியும்னா இலக்கியங்களை வாசிப்பதன் மூலமாக தான் தெரியும். இதுல நம்மள எத்தனை பேர் வந்து அவங்களுக்கு கடத்துறதுக்கு இருப்போம்னு தெரியாது. அப்ப அது மாதிரியான நேரங்கள்ல
நமக்கே வந்து எல்லாருக்கும் தெரியும், சுனாமி வந்தப்ப அந்த சுனாமிங்கிற சொல்லே அப்பதான் நமக்கு அறிமுகமாச்சு. இதை போல அதுக்கு முன்னாடி வந்து ஜப்பான்ல பலமுறை சுனாமி தாக்கி இருக்கு. ஆனா அந்த சுனாமிங்கிற சொல் வந்து நமக்கு புதிதா இருந்தது. நமக்கு வந்தப்பதான் அந்த சொல் நமக்கு கிடைக்குது. இதை போலதான் இலக்கியங்கள் நமக்கு என்ன கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி பதிவு பண்ணி வைக்கும்போது அது எதிர்காலத்துக்கு வரக்கூடிய தலைமுறைகளுக்கு கடந்த காலத்தை காட்டுகிற ஒரு கண்ணாடியா அமையும். அந்த அடிப்படையில் பிரியா வெங்கடேசன் மிக முக்கியமா அந்த வட்டார வழக்கு சொற்களையும் கையாள்றது அதெல்லாமும் வந்து ரொம்ப முக்கியமானது. அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலை சார்ந்த இந்த வட்டார வழக்கு சொற்கள், இப்போ இந்த பரம்புங்கிறதுக்கெல்லாம் வந்து கேட்டார் எங்கிட்ட, அது எங்க ஊர்லயும் பரம்பு தான் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் வந்து அது மாத்தணுமா அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. இல்ல அது எங்க ஊர்லயும் பரம்பு தான், வட்டார வழக்கு சொற்களே நம்ம மாற்ற தேவையில்லை, அதே வந்து வழக்கு சொற்களாகவே பயன்படுத்தும் போது அது அப்படியே நிலை பெறுங்கிறதெல்லாம் பேசணுமாங்க. இந்த மாதிரி நிறைய விவாதங்கள் எங்களுக்கு நடைபெற்றது. பிரியா வெங்கடேசன் தொடர்ந்து எழுதணும். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நூல் குறித்து அருமையாக உரையாற்றிய தோழர் ரத்திகா அவர்களுக்கும், ஏற்புரை வழங்கிய பிரியா வெங்கடேசன் உள்ளிட்ட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பூங்குடி, நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பும் நன்றி. வணக்கம். நிறைய பேரை வந்து பெயர்களை குறிப்பிட மறந்துட்டேன், அது யாரும் வருந்தும் கொள்ள வேண்டாம். எங்களுடைய தலைமை ஆசிரியர், எங்க பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு மாலவன் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் வந்து 2 பள்ளிகளை வந்து 2 பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியரா இருக்காரு. எங்க ஊர் பள்ளிக்கு வந்து பொறுப்பு தலைமை ஆசிரியராக தான் இங்க வந்திருக்காரு. ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் மிகச்சிறந்த ஒத்துழைப்போடு இந்த பள்ளியை வந்து மேம்படுத்துவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் ரொம்ப துரிதமா செயல்பட்டு இருக்காரு. அவருக்கு இந்த இக்கட்டான நிலை, ஏன்னா இவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் சுத்திக்கிட்டே இருக்கிறவர் அவர் வீட்டில் உட்கார வைக்கிறதே பெரிய விஷயம். உட்கார்ந்து இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து அருள் அண்ணா, சேது என்கிற கோனூசி எழுதிய சேது அவர்கள், அப்புறம் டாக்டர் நந்தினி, தென் தீபாஸ் நாவலாசிரியர் தீபாஸ், தமிழ்வாணன், தென் ராஜசுந்தரம் அவர்கள், தங்கவேல், பாரதி சுகுமாரன், தென் பிரபா, பூங்கொடி, தேவி மயில், தென் கிருஷ்ணகுமார், மோகன சுந்தரம் ஐயா, தென் பிரசன்னா, பிரியா, ரத்திகா, தென் யுவராஜன் உள்ளிட்ட இன்னும் இப்போது இருக்கக்கூடிய அசோக்குமார், எங்க அசோக் அண்ணா ரொம்ப சூப்பரா பேசினாரு. சமீபத்துல தான் அவங்களுடைய மகள் டாக்டராக அரசு பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஆளுமைகள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். வணக்கம். மிக முக்கியமா இந்த நிகழ்வுல வந்து பிரியா வெங்கடேஷனுடைய நண்பர்கள் பலரும் ஆர்வத்தோட கலந்துக்கிட்டு அந்த கவிதைகளை வந்து அவங்களும் வழக்கமா வந்து உரையாளர்கள் மட்டுமே இல்லாம பார்வையாளர்களா கலந்துகிட்டவங்களும் அந்த கவிதைகளை எடுத்து காட்டி பேசினது ரொம்ப மகிழ்ச்சி, நிறைவாக இருந்தது. நன்றி. நன்றிங்க நல்லு, நன்றிங்க வெங்கடேஷ். ரொம்ப ஒரு சிறப்பான காலை. இந்த சண்டே காலை நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா 8 மணி 10 மணி எந்திரிக்கிறவங்களுக்கு இலக்கிய காதல் தான் இன்னைக்கு 6:30 மணிக்கு உட்கார வச்சிருக்கு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நூலை பற்றி பேசினோம். ஒரு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வாங்கணுங்கிற எண்ணம் தோன்றி ஒரு 2 பேர் இந்த நூலை வாங்கினா கூட அந்த அமர்வுக்கான வெற்றி அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இதுல வாசிக்காத நபர்கள், கண்டிப்பா நானும் வாசிக்கல, கண்டிப்பா வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல். ஏன்னா சமூகம் சார்ந்த ஒரு பச்சோந்தி பார்வையோட வச்சிருக்கும் பொழுது கண்டிப்பா எனக்கானது அங்க உள்ள என்ன வார்த்தை இருக்கு அப்படின்னு தேடல் எனக்குள்ளேயும் வரும். சோ இப்படியான ஒரு தேடலை விதைத்த இந்த நூலுக்கும் காலை பொழுதை உண்டாக்கிய அனைத்து நண்பர்களுக்கும், நூலை பற்றி மிக சிறப்பான மதிப்புரை வழங்கிய ரத்திகா தோழர் அவர்களுக்கும், மற்ற அனைத்து தோழர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, கலை மட்டும்தான் மனிதனை எப்பொழுதும் ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில நுழைப்புலம் தொடர்ந்து இதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம். கலையும் இலக்கியம் தான் மனிதனை செம்மைப்படுத்தி வாழ்வுல ஒரு அற வாழ்க்கை வாழ வைக்குது. சோ வாசிப்பது என்பது வாழ்தலின் அறம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வை முடிக்கிறோம். அடுத்த நிகழ்வில் மற்றொரு நூலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நிகழ்வு குறித்த நேரத்தில் தொடங்கி குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது நல்ல தொடனுடைய எல்லா நிகழ்வுகளையும் தொடருது. அதே மாதிரி இதுவும் நடந்திருக்கிறது என்பதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க. நன்றி. வேற ஏதாவது